வார்த்தைக்கு நேராக நம்முடைய கவனத்தை நாம் திருப்புவோம். கடந்த நாளிலே ஒரு உண்மையான ஒரு சம்பவத்தை ஒன்றை நான் வீடியோ ஒரு மனிதன் பேசி ஒரு வீடியோ வாயிலாக நான் கேட்க நேரிட்டது. அதில் ஒரு குறிப்பிட்ட மனிதர் ஒரு வேலை நிமித்தமாக ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு பிரயாணம் பண்ணுவதற்காக அவர் போய் கொண்டிருந்தார் ஃப்ளைட்டில். இவர் ரிட்டர்ன் ஆகிற டிக்கெட் ரொம்ப ரஷ்ஷாக இருந்ததுனால டிக்கெட் இவருக்கு கிடைக்கல. அதனால வேறு ஒரு நபர், அந்த நபர் அந்த ஏர்போர்ட்டில் சொன்னாராம், எல்லா ஃப்ளைட்லேயும் டிக்கெட் ரொம்ப ஃபுல்லாகிடுச்சு, நான் என்ன பண்ணுறேன், உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் ஒருத்தர் இருக்கிறார், அவர் ஒரு சின்ன ஃப்ளைட் ஒன்று வச்சுருக்கிறார். அந்த ஃப்ளைட்டில் 2-3 பேர் போகக்கூடிய அளவுக்கு ஒரு சின்ன ஃப்ளைட். அந்த ஃப்ளைட்டில் நீங்கள் ஏறுவீர்கள் என்று சொன்னால் நீங்கள் போகிற இடத்துக்கு தான் நானும் போகிறேன், நான் உங்களை இறக்கி விட்டுறேன் அப்படின்னாராம். சரின்னு சொல்லிட்டு இவரும் அதை நம்பி அதை ஏறி இருக்கிறார். ஏறின உடனே கொஞ்சம் தூரம் போயிருக்கிறாங்க. கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் பயங்கரமான மேகம் கருக்க ஆரம்பித்தது. மேகம் கருக்க ஆரம்பித்த உடனே அந்த மேகத்திற்கு மேலே தான் போகணும், மலைக்கு அடியில் போக மாட்டாங்க, மேகத்துக்கு மேலே தான் போவாங்க விமானத்தில். அப்போது அந்த ஓட்டுகிறதான விமானி, இவங்க 2 பேர், இவர் கூட கூட்டிகிட்டு போனவர், மொத்தம் 3 பேர். அப்புறம் அது இல்லாமல் அந்த பைலட், ஓட்டுகிறதான அந்த டிரைவர், அந்த பைலட். திடீரென்று இங்கே யாருக்குமே ஃப்ளைட்டே ஓட்ட தெரியாது, நல்லா கவனிக்கணும். யாருக்குமே வண்டி காருனா கூட என்ன பண்ணலாம், ஏதாவது தள்ளி தள்ளி உருட்டிட்டு ஓட்டு. ஃப்ளைட்டில் அந்தரத்தில் என்ன பண்ணுவீங்க? திடீரென்று அவர் மயக்கம் போட்டுட்டார். இந்த பைலட்டுக்கு மயங்கிட்டார். அவர் என்னன்னு தெரில, அது ஏதோ ஒரு பிரச்சனையில் அவர் மயங்கிட்டார். மயங்கின உடனே தண்ணி தெளித்து பார்க்குறாங்க, ஒன்றும் வேலைக்கு ஆகல, ஆனால் உயிரோடு தான் இருக்கிறார். உடனே பயங்கரமான ஒரு பதட்டம். உடனே என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த விமானத்திலிருந்து கமாண்ட் டவர்னு சொல்லுவாங்க. கமாண்ட் டவர்னு சொன்னால் ஏர்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா உயரமான ஒரு பில்டிங் இருக்கும். அந்த பில்டிங்குள்ளாக இருந்து ரேடியோ மூலமாக என்ன பண்ணுவாங்கன்னா தகவல் கொடுப்பாங்க, இங்கே வாங்க, இங்கே இறங்குங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம இப்போ ரோடுனா நம்ம என்ன பண்ணுறோம், கண்களால் பார்த்து லெஃப்ட்டில் திரும்ப ரைட்டில் திரும்புன்னு போகிறோம். அங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, அந்த மாதிரிலாம் கிடையாது. அவங்க கண்ட்ரோலில், அவங்க காதுகளில் அவங்க என்ன பண்ணுவாங்க, பெரிய ஹெட்ஃபோன் மாதிரி இருக்கும். அந்த ஹெட்ஃபோனை மாட்டிக்கிட்டு கீழே இருந்து பேசுவதை ரேடியோ மூலமாக கேட்டு என்ன பண்ணுவாங்க, ஓட்டிகிட்டு போவாங்க. ஸோ இப்படி பார்த்தாங்க, மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு. இந்த போன இந்த நபர் என்ன ஆகிட்டார், பயங்கரமாக அவர் உண்மையாக சொன்ன நடந்த ஒரு சம்பவம், இது கதையில். பயங்கரமாக பதறி போய் என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, அந்தரத்தில் பறந்துக்கிட்டு இருக்குது, இப்போ அப்படியே கீழே இறங்கிக்கிட்டு இருக்குது. உடனே என்ன பண்ணுறாரு, சரி நமக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன, எல்லாம் காதில் மாட்டுவாங்க, நம்மளும் என்ன பண்ணுவோம், அதை தூக்கி காதில் மாட்டுவோன்னு சொல்லி அவர் மாட்டினாராம். மாட்டின உடனே அதில் சத்தம் கேட்க ஆரம்பித்தது. அதில் அந்த கமாண்ட் டவர்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, கீழிருந்து அவங்கள ரேடாரில் கண்காணிப்பாங்க. ரேடார்னு சொன்னால் அது ஸ்க்ரீனில் அவங்களுடைய விமானம் எங்கே பறந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி ஒரு சின்ன ஐகான் மாதிரி இருக்கும், அப்படியே பிளிங்க் ஆகிட்டே இருக்கும், இங்கே வந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி. இந்த மாதிரி அவங்க பார்த்து, நீங்கள் இந்த மாதிரி ரொம்ப மேகமூட்டமான இடத்துல இருக்கிறீங்க, அதனால் கொஞ்சம் வெளியே வரணும். இவருக்கு ஒன்றுமே தெரியாது. இப்போது பஸ்ஸெலாம் நம்ம பார்த்துருக்குறோம், ஃப்ளைட்டை முன்ன பின்ன பார்த்துருந்தா தான் நமக்கு தெரியும். அதுவும் ஃப்ளைட்டு உள்ள கண்ட்ரோல் பார்த்துருக்குறீங்களா, படத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா இருக்கும் ஒரு 1000 சுவிட்ச் இருக்கும். அது எந்த சுவிட்சை போடுறது, ஸ்டேரிங் எப்படி இருக்கும், நம்ம ஸ்டேரிங் இப்போ இதுனா நம்ம பஸ்ஸோ லாரியோ, இப்போ நான் கார் ஓட்டுறேன், எனக்கு நான் போகிற பஸ்ஸு ஏதாவது ரிப்பேர் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணலாம், என்னால் ஓரளவுக்கு என்ன பண்ண முடியும், பஸ்ஸை ஓகே இது லெஃப்ட்டில் திரும்பினா லெஃப்ட்டில் திரும்பும், இது ரைட்டில் திரும்பும், இது கிளச்சு, இது பிரேக்கு, இது ஆக்சலரேட்டர்னு எனக்கு தெரியும். முன்ன பின்ன ஒன்றுமே அனுபவமே இல்லாதவனுக்கு நாங்கள் ஃப்ளைட்டெல்லாம் கேம்ஸில் தான் ஓட்டி பழகியிருக்கேன், நமக்கு எங்கே. ஸோ இந்த மாதிரி அவர் எப்படிப்பட்ட அனுபவம் உள்ளவர்னு தெரில. இவர் பார்க்குறாரு, சுற்றி முற்றி ஒரே லைட்டாக எரியுது, சுவிட்சாக இருக்குது, ஸ்டேரிங் என்னன்னு தெரில, பெடல்லாம் இருக்குது, ஒன்றும் புரியல அவருக்கு. உடனே அந்த கமாண்ட் டவரில் இருக்கிறதான ஒரு நபர் மெதுவாக ரொம்ப அமைதலாக பேசினார். அவர் பேர் என்னன்னு தெரில. இந்த மாதிரி நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு இவருக்கு பயங்கர கோவம் வந்துருச்சு. என்னது கவலைப்படாதீங்களா, ஏடா உயிர் போய்கிட்டு இருக்கு, இங்கே இந்த ஆளு கூட வந்தவன் என்ன ஆகிட்டான், ஓட்டிகிட்டு வந்தவன் மயக்கம் போட்டு விழுந்துட்டான், கவலைப்படாதீங்கன்னு இவ்வளோ கூலாக சொல்கிறீங்க, நாங்கள் பறந்துக்கிட்டு இருக்கவங்க, நீ என்ன பண்ணலாம் உட்காந்து ஜாலியாக, பயப்படாதீங்க, ஒன்றும் இல்லை நீ சொல்லலாம், அந்தரத்தில் பறந்துக்கிட்டு இருக்கோம் நாங்கள், இப்போ சீக்கிரத்தில் இந்த விமானம் போய் என்ன ஆக போகுது, முட்டி மோத போகுதுன்ன உடனே அவர் சொல்கிறார். அப்படி இருந்தாலும் அவர் டென்ஷனே ஆகலை, இதெல்லாம் பயப்படாதீங்க, நான் சொல்கிறத மட்டும் செய்யுங்க, இங்கே பாருங்கள், இங்கே ரைட் சைடில் ஒரு சுவிட்ச் இருக்கும். இப்படி வரிசையாக அவர் என்ன பண்ணுறாரு, கீழேருந்து அவர் எல்லா விதமான இன்ஃபர்மேஷன், எல்லா முக்கியமான என்னென்னலாம் செய்யணுமோ அதற்கான எல்லா அறிவுரைகளையும் அவர் கீழேருந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறார்.
இவர் ஏன்னா முக்கால்வாசி அவங்க அந்த ஃப்ளைட்டுக்குலாம் ஒரு மாடல் வச்சுருப்பாங்க. அந்த ஃப்ளைட்டுக்கு வந்து இப்படி தான் இருக்கும், இந்த சுவிட்ச் இங்கே தான் இருக்கும்ன்றது ஒரு டிசைன் இருக்கும். அதனால இப்போ நம்ம பைக் மாதிரியோ கார் மாதிரிலாம் இருக்காது. அது ஃப்ளைட்டுக்கு வந்து ஒரு மாடல் வச்சுருப்பாங்க. இந்த மாடலுக்கு இந்த சுவிட்ச் இங்கே இருக்கும்னு தெரியும். அதனால் அவர் கீழே இருந்து என்ன பண்ணுறாரு, அழகாக அந்த கமாண்ட் டவர்லேருந்து கீழே இருக்கிற நபர் அழகாக சொல்லிக்கிட்டே வரார். இவருக்கு முன்ன பின்ன எந்த அனுபவம் இல்லாதவர் அந்த காதுகள் வழியாக அந்த கமாண்ட் டவர்லேருந்து வருகிற அந்த மனுஷனுடைய சத்தத்தை கேட்டு இவர் என்ன பண்ணுறாரு, கொஞ்சமாக உட்கார்றாரு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஸ்டேரிங் மாதிரி ஒரு பாதி ஸ்டேரிங் உடஞ்சி போன ஸ்டேரிங் மாதிரி ஒன்று இருக்கும், அதை பிடிங்கன்றாரு. பிடிக்கிறாங்க. இந்த பக்கம் ஒரு சுவிட்ச் இருக்கும், அதை பிடி அழுத்துங்க. இது வந்து வரிசையாக சொல்கிறார். வரிசையாக சொல்ல இவருக்கு ஆனாலும் யோசிச்சு பாருங்க, முன்ன பின்ன செய்யாத ஒரு காரியத்தை நம்ம ஒரு வார்த்தையை கேட்டு செய்கிறதுன்று ரொம்ப கடினமான ஒரு காரியம். ஆனாலும் இவர் என்ன பண்ணல அப்படின்னா, ரொம்ப மெதுவாக இவர் என்ன பண்ணுறாரு. அப்புறம் கொஞ்சம் தூரத்தில் அந்த தரை வேற ஒரு இடம், ஏன்னா அவசரத்துக்கு இறங்கணும் இல்லையா, ஏன்னா இவர் மயக்கம் போட்டார், போக செய்ய வேண்டிய இடம் இல்லை. இப்போ அவசரமாக இறங்கணுன்னா பாருங்கள், கொஞ்சம் கீழே இறங்கணும்னு கீழே இறங்குறாங்க. பார்க்கும்போது அந்த இடத்துல பாருங்கள், அந்த ரன்வேன்னு ஒன்று இருக்கும். ஏரோப்ளைன் என்ன ஆகுங்க, அந்த ரன்வே, அந்த ஓடுகிற அந்த நீட்டாக ரோடு மாதிரி இருக்கும். அந்த ரோட்டில் வந்து இறங்குறதுக்கு கீழேருந்து ஒரு லைட் வச்சுருப்பாங்க, அது மேலே இருந்து பார்த்தா தெரியும். அதில் நீங்கள் இறக்கணும் அப்படின்னோன்னா அதை கேட்டு அப்படியே மெதுவாக இழக்கிறார். இறக்கின உடனே அப்போ தான் அவருக்கு உயிர் வந்துச்சு. வந்தவுடனே போய் ஒரு ரூமில் போய் படுத்துக்கிட்டார். அந்த ஏர்போர்ட்டில் இருக்கிறதான இந்த ரூமில், ரெஸ்ட் ரூமில் போய் தங்கிக்கிட்டார். இரவு நேரத்தில் ஒரு கதவு தட்டுற சத்தம் கேட்டுச்சு. கதவு தட்டுற சத்தம் கேட்டோன்னே வேகமாக வந்தார். வந்து யாராக இருக்கும், நைட் நேரத்தில் யார் வரான் அப்படின்னு பார்த்தோன்னே ஒரு மனிதர் ஒருத்தர் நின்று கொண்டு இருக்கிறார். அவர் இவரை பார்த்து கட்டி பிடிச்சி ஓன்னு அழுதாராம். யாரா அவர், யாருன்னே தெரில, நம்மளை ஏன் கட்டி பிடிச்சி அழுவணும் அப்படின்னு. உடனே அந்த மனிதர் சொன்னாராம், நான் தான் கமாண்ட் டவர்லேருந்து உங்களுக்கு அறிவுரை கொடுத்துட்டு இருந்தேன், இப்படி போகணும் அதை செய்யணும்னு அறிவுரை கொடுத்தேன். இந்த மாதிரி நிறைய சம்பவம் நடந்திருக்குதுங்க. ஆனால் யாருமே கமாண்ட் டவர்லேருந்து நான் அந்த ஹெட்ஃபோன் மூலமாக பேசுகிற சத்தத்தை என்ன பண்ண மாட்டாங்கன்னா கேட்கவே மாட்டாங்க. ஏன்னா எனக்கு தெரியும், நான் சொல்கிறபடி அவங்க செய்யலைன்னா கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் நிமிஷத்தில் அவங்க என்ன ஆக போகிறாங்க, செத்து போக போகிறாங்க, கீழே விழுந்து நொறுங்கி செத்துருவாங்க. இந்த இது எனக்கு தெரியும். ஆனால் இப்படி நான் பயமுறுத்த மாட்டேன், நான் அமைதலாக பேசுவேன். என் சத்தத்துக்கு ஒருத்தருக்கு இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் நடந்திருக்குதுங்க. என் வார்த்தைக்கு ஒருத்தர் கூட என்ன பண்ணதில்லை தெரியுமா, காது கொடுத்து கேட்டதே கிடையாது. எனக்கு அப்படியே எனக்கு படபடன்னு இருக்கும், அவங்களுக்கு எப்படி படபடன்னு இருக்கோ அதை விட எனக்கு படபடன்னு இருக்கும். ஆனால் அந்த நேரத்தில் வரக்கூடிய காப்பாற்றக்கூடிய சத்தம் என்னதுதான்றதை அவங்களால என்ன பண்ண முடியல, புரிஞ்சிக்க முடியல. எத்தனையோ வருஷத்தில் நான் சொன்ன ஆலோசனையை கேட்டு கரெக்டாக அந்த ஃப்ளைட்டை ஆப்ரேட் பண்ணி தரையில் இறக்கணும் நீங்கள் ஒருத்தர் தான் அப்படின்னாராம். அப்போது இவருக்கு அப்போ தான், இவர் ஒரு கிறிஸ்தவர், அப்போது இவருக்கு அப்போ தான் ஓங்கி கன்னத்தில் அரைஞ்சது போல ஒரு உணர்வு ஒன்று வந்தது. அப்போது சத்தம், இந்த சத்தத்தை கேட்டு என்ன சூழ்நிலை, சாவு, அடுத்த நிமிஷம் சாவுன்னு நமக்கு தெரியும். ஆனால் அந்த நொடியில் கூட சத்தத்திற்கு கீழ்ப்படுகிற ஒரு மனசு. நம்மளும் பதட்டத்தில் இருப்போம், கீழே இருக்கிறவரும் பதட்டத்தில் தான் இருக்கிறார். அவர் மட்டும் ஜாலியாக உட்காந்துட்டு வாடா அப்படி போடா வாடா அப்படின்லாம் அவர் சொல்லலை. கீழே இருக்கிறவர் எப்படி தான் இருக்கிறார், ஏன்னா அவர் தான் அந்த மேலே இருந்து அவன் கீழே இறங்கிறதுக்கு இவர் தான் உத்தரவாதி. அவர் அந்த வேலை தான் செய்கிறார், அதுதான் அவருடைய வேலை. கமாண்ட் டவரில் இருக்கிறவங்களுடைய வேலை என்ன, மேலே போகிறவங்க வர்றவங்க பாதுகாப்பாக போகணும், வரணும், கீழே இறங்கணும், இதுதான் அவங்களுடைய வேலை. அவரும் பதட்டத்தோடு இருக்கிறாரு, அதை விட பயங்கர பதட்டத்தோடு அதில் இருக்கிறவர், அந்த ஓட்டிகிட்டு வரவர் இருக்கிறார். அப்போது இவருக்கு, அந்த மனிதருக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியமாக இருந்தது. அப்போ இந்த மாதிரி சூழ்நிலைகளிலே யாருமே என்னுடைய சத்தத்தை கேட்பது இல்லை. ஏன்னா நான் அமைதலாக பேசுகிறேன், நான் பொறுமையாக பேசுகிறேன். நானும் பதட்டமாக பேசுகிறேன்னா அவங்க இன்னும் எப்படி இருப்பாங்க, பதட்டம், ஐயோ போச்சா முடிஞ்சிச்சு அவ்வளோதான் அப்படின்னா அதில் ஹார்ட் அட்டாக் வந்தே செத்துருவான். ஃப்ளைட்டு நொறுங்கி சாவுதோ இல்லையோ, ஐயோ முடிஞ்சு போச்சேன்னு, ஆமாம், ஹார்ட் அட்டாக் வந்தே செத்துருவாங்க. ஸோ இப்போ நல்லா கவனிக்கணும். இப்போது இந்த மனிதனுடைய அந்த வார்த்தைகள் இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்ட இந்த மனிதனுக்குள்ளாக ஒரு யோசனையை தூண்ட ஆரம்பித்தது. இதே மாதிரி தான் தேவன் என்ன பண்றார், அநேக நேரங்கள் தன்னுடைய சத்தத்தை அவர் நம்முடைய காதுகள் கேட்க பண்ணுகிறார். எந்த மாதிரி சூழ்நிலையில், சும்மா ஜாலியாக போகும்போது இல்லை, இக்கட்டான நேரம், அடுத்த நிமிஷம் கீழே விழுந்து சாக போறோம்னு தெரிகிற நொடியில் கூட யாருடைய சத்தத்தை கேட்க முடியும், தேவனுடைய சத்தம்.
தேவனும் இதே மனுஷன் மாதிரி தான் ரொம்ப பாரத்தோடு இருக்கிறாரு. உனக்கு நான் பொறுப்பு, உனக்கு நான் உத்தரவாதி, என் சத்தத்தை நீ கேளு, என் சத்தத்தை நீ கேட்டினா நீ என்ன பண்ணுவ? பிழைத்துக் கொள்வாய், உனக்கு ஜீவன் உண்டாகும், உனக்கு திரும்ப உனக்கு உயிர் கிடைக்கும். நீ இந்த சூழ்நிலையிலே நீ மரித்து போவது இல்லை, நீ மரிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதை தேவன் அறிந்திருக்கிறார். அவருடைய சத்தத்தை நம்முடைய காதுகள் கேட்க பண்ணுகிறார். ஆனா ஒண்ணு, நம்ம பதட்டத்தில் இருக்கிறோம், இன்னொன்னு சத்தத்தை கேட்கறதே கிடையாது. இன்னொன்னு, அப்படியே அவர் பேசினாலும் அவர் நம்மளை ஒழுங்காதான் கொண்டு போய் கரை சேர்த்துவாருன்னு அவரை நம்புறது கிடையாது. நம்ம என்ன நினைப்போம்? என் சூழ்நிலை நீங்க இருந்தாதான் உங்களுக்கு தெரியும் நம்ம நினைப்போம் இல்லையா? இந்த கமாண்ட் டவர்ல இருக்கிறவர் கிட்ட அவர் என்ன கேட்டிருப்பார்? என் சூழ்நிலை இருந்ததான் உனக்கு தெரியும் யா, நீ உட்காந்து ஜாலியா கீழே உட்காந்து என்ன பண்ற, வாங்க போங்க திரும்புங்க, அதை தொடுங்க, இதை அழுத்துங்க, இதை அழுத்துங்கன்னு சொல்றேன் இல்லையா? அப்ப பாருங்க, இந்த மனிதனுக்கு பயங்கரமான ஒரு யோசனை வந்தது. தேவனுக்கும் நன்றி சொன்னார், அதே நேரத்தில் அந்த மனிதனுக்கும் நன்றி சொன்னார். அப்போ இந்த ஒரு காரியத்திலிருந்து அந்த குறிப்பிட்ட மனிதர் ஒரு சாட்சியாக பகிர்ந்து கொண்ட ஒரு காரியம். அப்போ தேவன் இவ்விதமாக நம்மளுடைய வாழ்க்கையை குறித்து மிகுந்த அக்கறை உள்ளவராக இருக்கிறார். எத்தனை பேர் இதை ஆமோதிக்கிறீங்க? ஆமாவா இல்லையா? தேவன் உங்க வாழ்க்கை, என் வாழ்க்கையை குறித்து அக்கறை உள்ளவராக இருக்கிறாரா இல்லையா? ஆமென். அப்ப அக்கறை உள்ளவராக இருந்தாருன்னு சொல்லி சொன்னா, அவர் நம்மை குறித்த அறிவுரைகள், நாம் என்ன செய்யணும் என்ன சொல்லணும்ன்ற அறிவுரைகளை சொல்லுவாரா இல்லையா? கண்டிப்பா சொல்வார். இதுல எந்த விதமான மாற்று கருத்தும் நமக்கு இருக்கவே கூடாது. அவர் பேசுகிற தெய்வம். இந்த நாளிலே நான் இந்த வீடியோ தான் என்னை இன்னைக்கு இந்த மெசேஜ் கொடுப்பதற்கு எனக்கு ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு உத்வேகம் கொடுத்தது. அந்த வீடியோ பார்த்தோன்னா நான் அழுதேன். ஆண்டவரே, எத்தனையோ தாட்டி உங்களுடைய சத்தத்தை நான் கேட்கல. நான் நிறைய பேர் என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நான் அதை ஃபார்வர்ட் பண்ணேன், எனக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேருக்கு ஃபார்வர்ட் பண்ணேன். எல்லாரும் ரொம்ப எமோஷன் ஆகிட்டாங்க. அது எமோஷன் மாத்திரம் இல்லை, உண்மையாலுமே அந்த அந்த வார்த்தைகள் மனதை உருக்குவதாக இருந்தது. அப்போ அந்த பாரத்தோட அந்த கமாண்ட் டவர்லேருந்து இருக்கிற மனுஷன் அவ்வளோ பாரத்தோட பேசுகிறார், அவ்வளோ அழுதுகிட்டு பேசுகிறாராம். அழ வேண்டியது இவரு, ஆனால் அழுகிறது அவரு. ஏன்? என் சத்தத்தை ஒருத்தர் கூட என்ன பண்ணல, கேட்கல. ஏன்னா பதட்டம், கவலை, அடுத்த நிமிஷம் செத்துருவோன்ற ஒரு பயம். அதுல இந்த மெல்லிய சத்தத்தை கேட்பதற்கு யாருக்கும் விருப்பம் இல்லை. அதனால எத்தனையோ உயிர்கள் போயிடுச்சு, எத்தனையோ பேர் செத்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு நான் அழுதுருக்கிறேன். என் சத்தத்தை கேட்கலையே, நான் சொல்லபடி செஞ்சிருந்தா அவங்க ஃப்ளைட் என்ன பண்ணியிருக்கலாம், ஒழுங்கா இறக்கி இருக்கலாமே. பிரியமானவர்களே, இந்த ஒரு சின்ன காரியம் தான் எனக்கு இந்த செய்திக்கு ஒரு அடித்தளமாக இருக்கிறது. சரி, இந்த நாளிலே இந்த செய்திக்கு நான் தலைப்பாக வைத்திருக்கிறது காட்ஸ் வாய்ஸ் பேட்டர்ன்ஸ். தேவன் பேசுகிற விதங்கள். நம்முடைய தேவன் பேசுவாரா? பேசுவார். நாம் பேசாத கல்லையோ மண்ணையோ நம்ம என்ன பண்ணலங்க, ஆராதிக்கல. நாம் யாரை ஆராதிக்கிறோம்? ஜீவனுள்ள தேவனை நம்ம ஆராதிக்கிறோம். அவர் பேசும் தெய்வம், பேசுகிற தெய்வம். அவர் பேசினது தான் நம்மளுடைய பைபிள் ஃபுல்லாக இருக்குது. இது பழங்காலத்து புக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இன்னமும் அவர் என்ன பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாரு, பேசிக்கிட்டு இருக்கிறார். ஒன்று, அவர் நேரடியாகவும் பேசுகிறார், வார்த்தையின் மூலமாகவும் பேசுகிறார், பாடல்கள் மூலமாய் பேசுகிறார், தீர்க்க தரிசனங்கள் மூலமாய் பேசுகிறார், மனிதர்கள் மூலமாய் பேசுகிறார். குழந்தையிலிருந்து ஆரம்பித்து ஒரு பறக்கிற காக்கா குருவி கூட கர்த்தர் இருக்கிறார் என்கிறதை நமக்கு பேசிக்கொண்டே இருக்கிறது. அந்த சத்தம் தொனித்து கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. சோ தேவன் பேசுகிற தெய்வம். இதை ஏற்போர் உண்டு, இதை நிராகரிப்போர் உண்டு. நிராகரிப்போர் நிராகரிச்சுட்டே போட்டோம். ஆனா ஏற்றுக்கொள்கிற நம்போ இன்னைக்கு இதனுடைய முக்கியத்துவத்தை நாம் அறிந்து கொள்ள போகிறோம். சரி, முதலாவது நாம் ஏன், 3 காரியங்களை உங்களுக்கு சொல்ல போகிறேன். நாம் ஏன் தேவனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும்? Why should you listen to God's voice? முதலாவது, அது என்ன பண்ணுதுன்னா, நீங்கள் தேவனுடைய பிள்ளை என்பதற்கு ஒரு நிரூபணமாக இருக்கிறது. எது? தேவனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிவதென்றது இட் ப்ரூவ்ஸ் யூ ஆர் a child of God. தேவனுடைய பிள்ளையாய் நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதற்கு எது ஆதாரம்? தேவனுடைய சத்தத்தை சொல்லுங்க, தேவனுடைய சத்தத்தை கேட்பது. சொல்லுங்க, நான் தேவனுடைய பிள்ளையாய் இருப்பதற்கு ஆதாரம் நான் தேவனுடைய சத்தத்தை கேட்பது. ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தைன்னு சொல்லக்கூடாது. தேவனுடைய வார்த்தைனா பைபிள் ஆயிடும், ஸ்கிரிப்சர் ஆயிடும். ஆனால் தேவனுடைய சத்தம் அது எப்படி வேணா இருக்கலாம். அது வார்த்தையிலிருந்தும் இருக்கலாம். நான் சொன்னேன் இல்லைங்களா, பிரசங்கத்தை இப்போ நான் பண்ணுற பிரசங்கத்திலிருந்து இருக்கலாம், பாட்டிலிருந்து இருக்கலாம், தீர்க்க தரிசனமாக இருக்கலாம். ஆனால் ஆக மொத்தம் அது தேவனுடைய சத்தம் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஸோ முதலாவது, தேவனுடைய சத்தம் நம்மை என்னவாய் மாற்றுகிறது? தேவனுடைய
பிள்ளையாய் இருப்பதற்கு என்னை தகுதியாக்குகிறது. அது வந்து என்னை அதுதான் ப்ரூவ் பண்ணுது. அடுத்து ரெண்டாவதா, பிரயோஜனமுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு அது அவசியமாக இருக்கிறது. இட் இஸ் a key for a productive life. பிரயோஜனமான வாழ்க்கை. இன்னைக்கு மனுஷங்க வாழ்றாங்க, பணத்திற்காக வாழ்றவங்க இருக்கிறாங்க, பெயருக்காக வாழ்றவங்க இருக்காங்க, புகழுக்காக வாழ்றவங்க இருக்கிறாங்க, அநேக காரியங்களுக்கு பின்பதாக தங்களுடைய காரிய நேரத்தையும் பணத்தையும் செலவழித்து போறவங்க இருக்கிறாங்க. ஆனால் என்ன பர்பஸ், என்ன நோக்கம், உங்கள் வாழ்க்கை என்ன நோக்கம் அப்படின்னா, எல்லாரும் அது அவங்கவுங்க சம்பாதிக்கிறதும், வீடு கட்டுறது, பிள்ளைங்களை கல்யாணம் பண்ணுறது, பிள்ளை பெற்றெடுக்கிறது, பிள்ளைங்களை படிக்க வைக்கிறது, இப்படி ஏதோ ஒரு காரியத்தை தான் சொல்லுவாங்க. ஆனால் நோக்கம் என்ன? நோக்கம் அது கிடையாதே. இது நீங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிறது. ஆனால் உங்கள் நோக்கம்னா என்ன? அந்த நோக்கத்தை யாராலையும் அறிந்து கொள்ள முடியவதில்லை. ஆனால் நோக்கத்தை தெளிவுபடுத்துகிறது கர்த்தருடைய சத்தம். ஸோ ரெண்டாவது விஷயம் என்னதுங்க? அந்த கர்த்தருடைய சத்தம் நமக்கு என்ன கொடுக்குதுங்க? பிரயோஜனமுள்ள ஒரு வாழ்க்கையை கொடுக்கிறது. அது அடுத்து மூன்றாவதா, சாத்தானையும் உலகத்தையும் எதிர்த்து நிற்க வேண்டிய தைரியத்தை நமக்கு கொடுக்கிறது. ஹல்லேலூயா. என்னதுங்க? சாத்தானையும், சொல்லுங்க, சாத்தானையும் உலகத்தையும் எதிர்த்து நிற்கக்கூடிய தைரியத்தை தேவனுடைய சத்தம் எனக்கு கொடுக்கிறது. ஸோ 3 காரியங்கள் சொல்லியிருக்கோம். முதலாவது, நம்ம என்ன பண்றோம்? தேவனுடைய பிள்ளையாய் இருக்கிறோம் என்பதற்கு ஒரு தகுதி என்னது? தேவனுடைய சத்தத்தை கேட்பது. ரெண்டாவதா, பிரயோஜனமுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு தேவை தேவனுடைய சத்தம். மூன்றாவதா, உலகத்தையும் சாத்தானையும் எதிர்த்து நிற்பதற்கு நமக்கு தேவை தேவனுடைய சத்தம். சொல்றது புரியுதா? ஸோ இதை தெளிவுபடுத்திக்கோங்க. இந்த நாளில் நாம் செய்திக்குள்ளாக நாம் போக போகிறோம். சரி, இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொன்னா, 6 முக்கியமான காரியங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். தேவன் எவ்விதமாக பேசுவார். ஏன்னா இன்னைக்கு நிறைய சத்தம் வருதுங்க. இப்போ நான் பேசுறதே உங்ககிட்ட ஒரு சத்தம் தான், ஆமா தானே? ஆனால் நான் பேசுறதுல ஒரு அர்த்தம் இருக்கிறனால தான் நீங்க என்ன பண்றீங்க? கேட்குறீங்க. நான் சைனா மொழியில் பேசினேன் அப்படின்னா உங்களுக்கு அது வெறும் சத்தம் இல்லையா? அது எப்படி இருக்கும்? சரி, சைனா இங்கிலீஷ்லேயே நான் பேசினாலும் இங்கே இருக்கிற ஒருத்தர் 2 பேர் தான் 1-2 வார்த்தையை புரிஞ்சுப்பீங்க. மற்றபடி அது உங்களுக்கு மொழியாய் தோன்றுமா, சத்தமாக தோன்றுமா? சத்தம். ஸோ புரியாத ஒரு மொழி நம்மளுடைய காதுகளுக்கு எப்படி இருக்குது? சத்தம். ஆனால் நமக்கு புரிஞ்ச மொழியில் வார்த்தைகள் பேசும்போது நமக்கு என்ன பண்ணுது? நமக்குள்ள ஏதோ ஒரு தெளிவை என்ன பண்ணுதுங்க? அது ஏற்படுத்துது. நமக்கு தேவையான ஏதோ ஒரு காரியத்தை அதிலிருந்து நாம் அறிந்து கொள்ளுகிறோம். ஸோ முதலாவது, இந்த மாதிரி சத்தம், உலகத்தில் நிறைய சத்தம் இருக்குதுங்க. என்னென்ன சத்தம் வருது? இப்போ நீங்கள் பேசுகிற சத்தம், நம்ம ஃபேன் ஓடுற சத்தம், வெளியில் போனீங்கன்னா பஸ் ஓடுற சத்தம், மனுஷங்க பேசுகிற சத்தம், இதெல்லாம் ஜென்ரலாக எல்லாரும் காதுகள் கேட்குற சத்தம். இந்த மாதிரி சத்தத்தெல்லாம் நம்ம கேட்காம இருக்க முடியாது. நீங்கள் பஸ்ஸில் போகும்போது உங்கள் பக்கத்தில் உட்காந்து பேசுகிறவங்களுடைய சத்தமும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? கேட்பீங்க. ரொம்ப சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேனே. இந்த சத்தம் என்ன பண்ணுன்னா உங்களுடைய வாழ்க்கையில் பயங்கரமான தாக்கத்தை ஏற்படுத்துங்க. நம்ம சாதாரணமான சத்தங்கள் என்று நினைக்கிறோம். ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் உங்களுக்கு. உங்கள் வீட்டு பகுதியில் ஒரு இந்து கோயில் இருக்குன்னு வச்சுக்குவோம். அந்த இந்து கோயிலில் திடீர்னு பண்டிகை என்று சொல்லி ஒரு 7 நாள் என்ன பண்ணுவாங்க? பண்டிகை பண்ணுவாங்களா இல்லையா? அப்போ அந்த 7 நாள் உங்கள் வீட்டு முன்னாடியே வந்து என்ன பண்ணுவாங்க? குழாய் கட்டி விடுவாங்க. அதில் பாடுற பாட்டை நீங்கள் கேட்கவே மாட்டீங்க. இன்ஃபேக்ட் நமக்கு கோபம் வரும். கிறிஸ்தவர்களா, சரி நமக்கு என்ன சும்மா கத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கோபம் வரும். ஆனால் உங்களை அறியாமலே அந்த ராகம் உங்கள் மனதில் பதிஞ்சிடும். தெரியுங்களா? ஆமாவா இல்லையா? எங்க நான்லாம் பரிசுத்தவான், என் காதுக்குள்ள சத்தமே கேட்காதுன்னா யாரும் சொல்ல முடியுமா? வாய்ப்பே இல்லை. நான் அடித்து சொல்லுவேன். எவ்வளோ பெரிய பரிசுத்தவானா இருந்தாலும் ஒரு விக்கிரகத்துக்கு அவங்க பாடுற பாட்டு இல்லையா, அந்த பாட்டை நீங்கள் கவனிக்காமலே இருந்தாலும் அது என்ன ஆயிடுது? உங்கள் காதுக்குள்ளே போயிடுது அந்த ராகம். அந்த ராகம் அப்படியே உங்களை அறியாமலே அந்த ராகம் என்ன ஆயிடுதுங்க? அப்படியே மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கு. இதனால பிசாசு உள்ள வந்துச்சுன்னு சொல்ல முடியுமா? இல்லை. ஸோ இந்த சவுண்டுக்கு அந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குதுங்க. அந்த சத்தம் கேட்க கேட்க அது என்ன ஆகும்னா, நம்மளே அறியாமலே நம்மளுடைய மனதளவிலே அது ஒரு நினைவாக, ஒரு மெமரியாக அது என்ன ஆகிடும்? பதிஞ்சிரும். நல்லா கவனிக்கணும். இன்னைக்கு நான் பேசும்போது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஏன்னா இந்த மாதிரி தேவனுடைய சத்தத்தை கேட்காம தான் இன்னைக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்ம கொலோக்கியல் டேர்மில் ரொம்ப கொச்சையாக சொல்லணும்னா, அப்படியே நம்ம எங்கே போகிறதுன்னு தெரியாமல் திரிந்து கொண்டு இருக்கிறோம், அலைந்து கொண்டு இருக்கிறோம். ஏன் ஒரு அலைச்சல்?
கரெக்டான வழியில ஏன் போக முடியல? திட்டுவாங்க பார்த்தீங்களா, தருதலன்னு திட்டுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? தருதலன்னு என்ன அர்த்தம்? போகிற வழி அறியாதவன், போகும் வழி அறியாதவன். கிறிஸ்தவர்களா இருந்து தருதலைகளா இருந்து என்ன பிரயோஜனம்? கிறிஸ்தவ பேரு, கிறிஸ்தவ சர்ச்சுக்கு வந்து கர்த்தருடைய சத்தத்தை கேட்டாதான் பிரயோஜனமுள்ள ஒரு வாழ்க்கை, இல்லை என்றால் உருப்படாத ஒரு வாழ்க்கை. என்னத்துக்கு அது? ஸோ அப்போ நல்லா கவனிக்கணும். அதனால நல்லா கவனிங்க. நான் முக்கியமான 6 முக்கியமான காரியங்களை உங்களோடு கூட நான் ஷேர் பண்ண போறேன். முக்கியமான விஷயம் இதெல்லாம் நீங்க அடிப்படையாக வைத்துக்கொண்டு கர்த்தருடைய சத்தத்தை எப்படி கேட்குதுன்னு நீங்க தான் வீட்டுக்கு போய் கேட்கணும். நான் வந்து இங்கே உட்காந்துட்டு கர்த்தருடைய சத்தமாக இருந்து வாரம் பாஸ்டரே மாட்டோம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க மாட்டார், பேசிக்கிட்டே இருக்க மாட்டார். நீங்களும் ஒவ்வொருத்தரும், நம்ம எல்லாருமே கர்த்தருடைய சத்தத்தை கேட்க நாம் பழகி கொள்ள வேண்டும். சரி, அப்போ முதல்ல சொன்னேன், இந்த சத்தம் அப்படின்றது நமக்குள்ள நீங்காத நினைவுகளை பதித்து விடுகிறதா இருக்கிறது. அது பாட்டா இருக்கட்டும். சின்ன பிள்ளைங்க எப்படி கெட்ட வார்த்தை கத்துக்கிறாங்க? யாராவது போய் சொல்லி கொடுக்குறாங்களா? சண்டை போடுற இடத்துல நின்று காது கொடுத்து கேட்கறது. அது என்ன ஆயிடுது? அவர்களுடைய இருதயத்தில் நினைவாக பதிந்து விடுகிறது. இப்படிதான் அது ஒரு சத்தம். அந்த வார்த்தை தெரியறதுக்கு முன்னாடி அந்த குழந்தைக்கு அது என்னவா இருந்துச்சு? சத்தமா இருந்துச்சு. ஆனா அது கெட்ட வார்த்தைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த சத்தம் என்னவா மாறிடுச்சு? கெட்ட வார்த்தையா, ஒரு தவறான ஒரு நினைவா அந்த பிள்ளையினோட இருதயத்துல பதிஞ்சிருச்சு. இப்ப அந்த பிள்ளைக்கு கோபம் வரும்போது அந்த பிள்ளை என்ன பண்ணும்? கெட்ட வார்த்தையில சொல்லி திட்டும். ஸோ இந்த மாதிரி சத்தங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் டிவியில் கேட்குற சத்தம், ஃபோனில் நம்ம கேட்குற சத்தம், இப்படி சத்தத்தில் எக்கச்சக்க கேட்டகரி இருக்குது. ஆனால் பிரியமானவர்களே, நம்ம யாருடைய சத்தத்தை நம்ம கேட்க போகிறோம்? கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ரொம்ப அழகாக சொல்கிறாரு, என் ஆடுகள் என்னுடைய சத்தத்தை அறியும். மெய்ப்பனுடைய சத்தத்தை யார் அறிஞ்சிருப்பாங்க? ஆடுகள் அறிஞ்சிருப்பாங்க. இப்போ ஆடு மேய்க்கிறவங்க நிறைய பேர் இங்கெல்லாம் பின்னாடி இருக்கிறாங்க. நம்ம இதில் போகும்போது, நான் காரில் போகும்போது நடுவில் அப்படியே ரோட்லேயே போயிட்டு இருக்கோம். ஒரு நாள் நான் பைக்கில் போகும்போது ஒரு ஆடு வந்துச்சு. நான் அப்படி இந்த பக்கம் திரும்பி ட்ரு அப்படின்றேன். அது நம்மளை கண்டுக்கவே மாட்டேனுது. ஆனால் அதே அது முன்னாடி போகிற ஒரு தாத்தா ஒருத்தர் ஹெய் அப்படின்னாரு. நான் சொன்னதை விட ஒரு கால்வாசி கூட சத்தம் விடலைங்க. அவர் சொன்ன உடனே டிப்பு டிப்புன்னு எல்லாம் ஓரமாக போயிடுச்சு. ஏன்? என்னை அது மதிக்கலன்னு அர்த்தமா? இல்லை, அதுக்கு என்னுடைய சத்தம் தெரியாது, அந்த நினைவில் அதுக்கு இல்லை. ஆனால் அந்த தாத்தாவுடைய சத்தம், சின்ன சத்தம், அதை கேட்ட உடனே அது ஓரமாக போயிடுச்சு. இப்போ கவனிக்கணும் பிரியமானவர்களே, கர்த்தருடைய சத்தம் எப்படிப்பட்டதா இருக்கும் என்கிறதான நினைவு நம்மளுடைய மெமரியில் இருந்தாதான் அவர் பேசும்போது இது இவருடைய சத்தம்னு சொல்லி எனக்கு தெரியும். அவர் சத்தத்தையே கேட்காம இருந்திருந்தோம்னா எல்லாரும் பேசுறதும் ஆண்டவர் பேசுகிற மாதிரி தான் இருக்கும். நான் சொல்றது புரியுதுங்களா? அப்போ ஈஸியா நம்ம வஞ்சிக்கப்படுறதுக்கான ரீசன் என்ன? எது தேவனுடைய சத்தம் என்று சொல்லி நம்ம கேட்க முடியல. அந்த வித்தியாசம் நமக்கு பார்க்க முடியல. ஏன்னா பலவிதமான சத்தத்தை கேட்டிருக்கிறோம். பலவிதமான சத்தங்களும் நம்முடைய இருதயத்தில் ஒரு விதமான நினைவை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த நினைவுகள் தான் என்னுடைய வாழ்க்கையை கண்ட்ரோல் பண்ணி என் உச்சி குடுமையை பிடிச்சி நீ ஆட்டிக்கிட்டு இருக்குது. ஒரு இடத்துல ஏன் நம்மளால இருக்க முடியல? ஏன் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க முடியல? ஏன் அப்படி அலைந்து திரிகிறவர்களா நம்ம போறோம்னா, அநேக சத்தங்கள் என் உச்சின் தலையை பிடிச்சி அப்படியே இந்த பக்கம் இழுக்குது, அப்புறம் இந்த பக்கம் இழுக்குது, அப்புறம் பின்னாடி இழுக்குது, முன்னாடி இழுக்குது. நம்ம யோசிப்போம், ஏன் இந்த மனுஷன் இப்படி நிலையற்றவனா ஏன் இருக்கிறான்? ஏன்னா அவன் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு அவன் பழகவில்லை. கர்த்தருடைய சத்தம் இப்படிதான் இருக்கும்னு சொல்லி அவனுக்கு தெரியவில்லை. சகோதர சகோதரிகளே, நல்லா கவனிங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் பேசுறது ரொம்ப முக்கியம். இனி வருகிற நாட்களில் கர்த்தருடைய சத்தத்தை நம்ம கேட்க பழகலன்னு சொன்னால் கண்டிப்பாக அழிவு தான். கண்டிப்பாக அழிவு தான். நீங்கள் எச்சரிப்பாக நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை எப்படி நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி, கர்த்தருடைய சத்தத்தை நம்ம கேட்டு நம்ம பழகலன்னு சொன்னால் நிச்சயமாக அழிவு. நான் உங்களுக்கு எச்சரிப்போடு இந்த வார்த்தையை நான் பேசுகிறேன். அப்போனாச்சும் நீங்கள் ஜாக்கிரதையாக கவனிக்கிறீங்களான்னு பார்க்கலாம். சரி, முதலாவது, God tends to speak gently. முதலாவது, தேவன் அவர் ஒரு மெல்லிய சத்தத்தோடு, கனிவோடு, மிரட்டுகிற சத்தம் இல்ல, கனிவோடு பேசுகிற தேவன். முதலாவது கர்த்தருடைய சத்தத்தினுடைய தன்மையை புரிஞ்சுக்க போறோம். முதலாவது அவர் எப்படி பேசுறாருங்களா? கனிவோடு பேசுகிற தேவன். எடுத்தோன்னு ஒரு அதட்ட மாட்டார், ஹே வா போ உட்காரு அப்படிலாம் சொல்ல மாட்டார். அவர் கனிவோடு பேசுகிறதான தேவன். நம்ம வாசிக்கலாமா? 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம் 11 - 12 வசனங்கள். 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம் 11 - 12.
சேர்ந்து வாசிப்போமா? அப்பொழுது சத்தத்தை உயர்த்தி எல்லாரும் சேர்ந்து நிறுத்தி நிதானமாக வாசிக்கலாம். அப்பொழுது அவர், நீ வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக பர்வதத்தில் நில் என்றார். அப்போது இதோ கர்த்தர் கடந்து போனார். கர்த்தருக்கு முன்பாக பர்வதங்களை பிளக்கிறதும் கன்மலைகளை உடைக்கிறதுமான பலத்த பெருங்காற்று உண்டாயிற்று. ஆனாலும் அந்த காற்றிலே கர்த்தர் இருக்கவில்லை. காற்றுக்கு பின் பூமி அதிர்ச்சி உண்டாயிற்று. பூமி அதிர்ச்சியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. பூமி அதிர்ச்சிக்கு பின் அக்கினி உண்டாயிற்று. அக்கினியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. அக்கினிக்கு பின் அமர்ந்த மெல்லிய சத்தம் உண்டாயிற்று. போதும், நான் அதை அப்படியே இங்கிலீஷில் வாசிக்கிறேன் உங்களுக்காக. So he said, go out and stand on the mountain before the Lord. And behold, the Lord was passing by, and a great and powerful wind was tearing out the mountains and breaking the rocks in pieces before the Lord. But the Lord was not in the wind. And after the wind there was an earthquake, but the Lord was not in the earthquake. And after the earthquake a fire, but the Lord was not in the fire. And after the fire a sound of a gentle blowing. நான் ஏன் இங்கிலீஷில் வாசித்தேன் அப்படின்னா, இதில் தமிழில் இருக்கிறத விட இங்கிலீஷில் இன்னும் அழகான ஒரு வார்த்தையை போட்டிருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, ஜென்டில் ப்ளோ. ஜென்டில்னா என்னங்க? அந்த வார்த்தையை கேள்விப்பட்டிருக்கேன். ஜென்டில்னா அப்படியே ரொம்ப மெதுவாக, ஜென்டிலா. இப்போ ஒரு சில அந்த டப்பாலாம் இருக்குது இல்லைங்களா, பார்சல்லாம் வரும், அதில் பார்த்தீங்கன்னா ஹேண்டில் ஜென்ட்லி, ஹேண்டில் வித் கேர். இப்போ டிவி பெட்டிலாம் இருக்கு இல்லையா, டிவி பெட்டியெல்லாம் அந்த மேலே பார்த்தீங்கன்னா அந்த அட்டை பெட்டியில் அச்சடிச்சிருப்பாங்க, பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க. ஹேண்டில் ஜென்ட்லி, ஹேண்டில் வித் கேர் அப்படின்னா என்ன அர்த்தம்? மெதுவாக அந்த அட்டைப்பெட்டியை தூக்கி வைக்கணும், மெதுவாக அதை நீ என்ன பண்ணணும், அதை நீ வந்து கையாளணும் அப்படின்ற ஒரு அர்த்தம். ஸோ இந்த ஜென்டில் அப்படின்ற வார்த்தை, அது மெல்லிய சத்தம் நீங்கள் போட்டிருக்கு. ஆனால் இந்த ஜென்டில் அப்படின்றது ரொம்ப ஒரு அருமையான ஒரு வார்த்தை. இப்போது தேவன் என்ன பண்ணுறாருங்களாம், அமைதலிலே அந்த ஒரு எப்படி ஒரு மெல்லிய, அதாவது ஒரு மெல்லிய சத்தம்ன்றதை விட ஒரு 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 பொறுமை நிறைந்ததாய், ஒரு கனிவு நிறைந்ததாய். ஆனால் அவர் சொல்ல வர்றது நன்மைக்காக தான் புரிஞ்சுக்கணும். அப்போ முதலாவது அவருடைய பேசுகிறதான அவருடைய சத்தம் எப்படி இருக்குதுங்களா? ஆமாம், அது வந்து ஜென்டிலானா சாஃப்டா, மெதுவானதாக இது இருக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றாரு இல்லைங்களா, என்னுடைய நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். என்னுடைய நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், என் நுகம் மெதுவாயும் லகுவாயும் இருக்கிறது. தேவனுடைய சத்தம் ஒரு நாளும் நம்மளை என்ன பண்ணாதுன்னா புஷ் பண்ணாது. போ 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 போ, இதை செஞ்சு முடி. ஆனா பிசாசு என்ன தெரியுங்களா பண்ணுவான்? புஷ் பண்ணிக்கிட்டே இருப்பான். உலகம் என்ன தெரியுமா பண்ணும்? புஷ் பண்ணிக்கிட்டே இருக்கும். உலகத்தினுடைய சத்தமும் பிசாசனுடைய சத்தமும் நம்மை தள்ளி கொண்டே இருக்கும். நல்லா கவனிக்கணும். தேவன் ஒரு நாளும் அவருடைய வார்த்தையை கீழ்ப்படுகிறதுக்கு என்ன தரங்களா பண்ண மாட்டாரு, பிடிச்சி தள்ள மாட்டார். டேய் என் வார்த்தையை செய்யறியா இல்லையா அப்படின்லாம் பிடிச்சி தள்ளுற வேலையெல்லாம் அவருக்கு இல்லை. அவர் பொறுமையாக தான் என்ன பண்ணுவார், நம்மக்கிட்ட சொல்லுவார். ஸோ அந்த மாதிரி சத்தம் அப்படியே பயங்கரமாக செய்யுன்ற மாதிரி ஒரு சத்தம் வந்துச்சுன்னா புரிஞ்சுக்கோங்க, அது யாருடைய சத்தம் இல்லை, தேவனுடைய சத்தம் இல்லை. ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்னஸில், தொழிலில் ஏதாவது தீர்மானம் எடுக்கும்போது, பண விஷயத்தில், அதுக்கப்புறம் ரிலேஷன்ஷிப்பில், உறவுகளில் உள்ளேருந்து ஒரு சத்தம், அவங்க எதிரில் எதாவது திட்டுறாங்கன்னு வச்சுக்கோ, உள்ளேருந்து ஒரு சத்தம், நீ மட்டும் என்ன சும்மா இருக்கிற, நியாயத்தை தானே பேசுகிற, பேசு 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 பேசு. உள்ளேருந்து ஒரு சத்தம், அப்படியே ஒரு உணர்வு வந்துக்கிட்டே இருக்கும் பார்த்தீங்களா, அப்படியே பொத்துக்கிட்டு வரும் வாயில், அப்படியே கண்ட்ரோல் பண்ண முடியும், டவால்னு அப்படியே வெளியே வெட்டிச்சு தெரிகிற மாதிரி. இதெல்லாம் யாருடைய சத்தம்? பிசாசனுடைய சத்தமும் உலகத்தினுடைய சத்தமும். புரிஞ்சுக்கோங்க. ஸோ அப்போ தேவனுடைய சத்தம் இருக்குன்னா முதலாவது அதனுடைய தன்மை எப்படி இருக்கும்? அது மெதுவா, சாஃப்டா, ஜென்டிலா இருக்கும். அந்த வித்தியாசத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இப்போ இந்த சேல்ஸ்மேன்லாம் பார்த்துருக்கிறீங்களா? சேல்ஸ் பண்ணுறவங்க, சார் வாங்குங்க சார் வாங்குங்க சார் இவ்வளோதான் சார் அவ்வளோதான் சார் அப்படின்னு பார்த்துருக்கிறீங்களா? அவன் பேசுகிற இம்சையிலே நம்ம என்ன பண்ணிடுவோம், நமக்கு அது தேவையே படாது. ஒரு பொருள், ஒரு கண்ணாடின்னு வச்சுக்கோமே, நம்ம வீட்டில் ஒவ்வொரு ரூமுக்கு 4 கண்ணாடி இருக்கும். ஆனால் இந்த சிக்னலில் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணாடி விற்பானுங்க, சார் வாங்கிக்கோங்க சார். இந்த மாதிரி ஆண்டவர் என்ன பண்ண மாட்டார், டே கீழ்படிடான்லாம் வந்து தொங்கிட்டுலாம் இருக்க மாட்டார். மெதுவாக சொல்லுவார். அவருடைய சத்தத்தை கீழ்ப்படிஞ்சா நம்ம பாதுகாப்பாக போய் தர இறங்கலாம், இல்லைன்னா அதோ கதி தான், அப்படியே அந்தரத்துலேருந்து பொத்துன்னு கீழே விழுந்து சாக வேண்டியதுதான். ஸோ அப்போ முதலாவது நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது, கர்த்தருடைய சத்தம் எப்படி இருக்குதுங்க? ஜென்டிலா, மெல்லியதாக இருக்கிறது, அமர்ந்த நிலையிலே
தேவன் நமக்கு அதை பேசுகிறார். ஸோ இந்த கம்பல்சிவ் பிஹேவியர், அதை கட்டாயம் இதை செய்யணும், இதை செஞ்சே முடிக்கணும் அப்படின்ற ஒரு தூண்டுதல்லாம் வருது பார்த்தீங்களா? பண விஷயத்தில், தொழிலில், வீட்டில், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இது எதனுடைய இம்பேக்டில் வர்ற அந்த பிஹேவியருங்க, எதனுடைய பின்புறத்திலிருந்து வந்த செயல்கள், அதெல்லாம் இந்த மாதிரி உலகத்தினுடைய சத்தம் மற்றும் பிசாசனுடைய சத்தத்தினால வந்த செயல்பாடுகள் தான் எது என்னை கம்பல் பண்ணி பிஹேவ் பண்ண வைக்கும். இதை செஞ்ச முடி அப்படின்ற மாதிரி முதலாவது. அடுத்து ரெண்டாவதா, God's voice produces freedom. கர்த்தருடைய சத்தம் விடுதலையை உண்டு பண்ணுகிறதா இருக்கிறது. முதலாவது என்ன சொன்னேன்? கர்த்தருடைய சத்தம் எப்படி இருக்குமா? மெதுவானதாய், ஜென்டிலா இருக்கும். அடுத்து ரெண்டாவதா, கர்த்தருடைய சத்தம் நமக்கு என்னத்தை கொடுக்கும்? விடுதலையை உண்டு பண்ணும். கர்த்தருடைய சத்தம் நம்ம கேட்க ஆரம்பிக்கும் போது நம்மளை போய் ஒரு செயின்ல கட்டி வைக்கிற மாதிரி தேவன் ஒரு நாளும் கட்டி வைக்க மாட்டார். அவர் நமக்கு சுதந்திரத்தை, நமக்கு ஃப்ரீடம், நாம் எதிர்பார்க்கிற விடுதலையை கொடுக்கும்படியாக தான் தேவன் விரும்புகிறார். அதே மத்தேயு 11:30 வாசிக்கலாமா? இந்த வசனத்தை இப்போ தான் நான் உங்களுக்கு சொன்ன ரெஃபரன்ஸா, ஆனால் நம்ம வாசிச்சிருவோம் ஒரு தட்டி. மத்தேயு 11வது அதிகாரம் 30வது வசனம் சேர்ந்து வாசிப்போமா? என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது. 28 வாசிக்கலாம். 28 வாசிக்கலாமா? எடுத்துக்கோங்க. மத்தேயு 11 28 நம்ம எல்லாரும் வாசிக்கலாம். வாசிக்கலாமா? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது. ஸோ இந்த நுகம், அவர் சொல்றாரு, நுகம் இல்லாமல் ஒரு மனுஷனை விடுங்க, நுகம் இல்லாமல் ஒரு மாட்டால உழ முடியுமா? மாடை நீங்கள் சும்மா அப்படியே ஒரு மூக்கணாங்கயிறு மட்டும் கட்டி விட்டு அப்படியே சும்மா உங்கள் தோட்டத்துக்குள்ள கூட்டு போயினா அது உழுதுகிட்டு போயிடுமா? அப்படியே அது வெறும் காலை மிதிக்கிறனாலேயே உழ முடியும்? இல்லை. அதுக்கு மேலே என்ன போடுறாங்க? நுகத்தை போடுறாங்க. அந்த பின்னாடி அந்த உழுகிறதான அந்த இதை போட்டு என்ன பண்ணுறாங்க? அது அப்போது அது சுமக்கணும். அப்போது மாடு வெறுமனை போகிறனால பிரயோஜனம் இல்லை. அப்போ நுகம் இல்லாமல் நான் ஃப்ரீயாக இருக்கிறேன்றது கிடையாது. நுகம் எல்லாருக்கும் வேணும். நுகம் இல்லாமல் நம்ம அச்சீவ் பண்ண முடியாது, பர்பஸ் அச்சீவ் பண்ண முடியாது, நோக்கத்தை என்ன பண்ண முடியாதுங்க? நிறைவேற்ற முடியாது. இப்போ தேவன் சொல்றாரு, நுகம் இருக்கிறது அவசியம் தான், ஆனால் தேவையில்லாத நுகத்தை உன் கழுத்து மேலே நீ என்ன பண்ணிக்காத, போட்டுக்காத. அதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன்? நான் உனக்கு ஒரு நுகத்தை தரேன். அந்த நுகத்தை நீ சுமக்கும் போது அது எப்படி இருக்கும்? உனக்கு எப்படி என்ன போட்டிருக்குதுங்க? என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இங்கிலீஷில் என்னன்னா, ஃபார் மை யோக் இஸ் கம்ஃபர்டபுள் அண்ட் மை பர்டன் இஸ் லைட். இந்த வார்த்தையை நம்ம கேள்விப்படலாம். கம்ஃபர்டபுள், ரொம்ப வசதியா. அதுதான் அங்கே ஆக்சுவலி பயன்படுத்தப்பட்ட வார்த்தை என்னன்னா, வசதியா, ரொம்ப வசதியா இருக்குது. ஆமாம், தேவனுடைய வார்த்தை, தேவனை நேசிக்கிறவங்களுக்கு தேவனுடைய சத்தத்தை கீழ்ப்படிவது வசதியான காரியம். தேவனை நேசிக்காதவனுக்கு தேவனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிற காரியம் ரொம்ப பாரமான ஒரு காரியம். நான் சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ சின்ன பிள்ளைங்க பார்த்து நம்ம பைபிள் படி, வசனம் படிலாம் சொல்றோம் இல்லையா? இப்போ அவங்களுக்கு அது எப்படி இருக்கும்? பாரமா இருக்கும். இப்போ ரோஷினி ஆஷெல்லாம் அழகா வசனம் படிக்கிறாங்க. அவங்களுக்கு இப்போ இப்போ தெரியல, இப்போ சின்ன பிள்ளைங்களா இருக்காங்க, ஒரு 4th 5th வரும்போது என்னடா அம்மா அப்பா நையின்னு சும்மா வசனம்ன்றாங்களே அப்படின்னு தெரியும் பிள்ளைங்களுக்கு. ஆனால் அந்த பிள்ளை கொஞ்சம் பெருசான உடனே, ஏசப்பாவை நேசிக்கிற ஒரு அனுபவம் வந்த உடனே அந்த வசனம் உங்களுக்கு எப்படி மாறுங்க? இனிமையா மாறும். அப்போ கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தனால, வசனம் படிச்சனால அந்த பிள்ளைக்கு என்ன வரப்போறது இல்லை, ஆசீர்வாதம் வரப்போறது இல்லை. அந்த பிள்ளை என்ன பண்ணணும்? தனிப்பட்ட விதத்தில் இயேசுவை சுவைக்க ஆரம்பிக்கணும். ஸ்வீட்னஸ், ஏசப்பா கிட்ட இருந்து வருகிற அந்த இனிமையை பார்க்க ஆரம்பிச்சாதான் கர்த்தருடைய வசனம் நமக்கு எப்படி இருக்கும்? லகுவாய், பாரம் இல்லாததாய், எளிமையானதாக இருக்கும். அப்போ இன்னைக்கு நம்ம அநேக பிள்ளைங்கிட்ட நம்ம ஏசப்பா பற்றி சொல்லும் போது அவங்களுக்கு ஏன் பேர்டனாக இருக்குது? ஏன்னா அவங்க இன்னும் ஏசப்பாவை என்ன பண்ணல? ருசி பார்க்கல. இயேசு அவங்க இன்னும் என்ன பண்ணல? ருசி பார்க்கல. அப்போ தேவனுடைய வசனத்தை என் பிள்ளை படிக்கலன்றதை கம்ப்ளைண்ட் பண்ணுறதை விட நம்ம என்னென்ன ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணோம், ஆண்டவரே என் பிள்ளை உங்களை ருசி பார்க்க உதவி செய்யுங்க. ஏன்னா ருசி பார்க்கிற பிள்ளை
அதை லகுவாய் ஏற்றுக்கொள்ளும். லகுவாய் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த பாரத்தை அவங்க என்ன பண்ணுவாங்க? சுமந்து அவங்க செல்லுவாங்க. ஏன்னா அது அவங்க உலகத்தினாலேயோ பிசாசினாலேயோ உண்டான பாரம் இல்லை. யாரால கொடுக்கப்பட்ட பாரம்? யாரால கொடுக்கப்பட்ட நுகம்? இயேசுவால அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட நுகம். ஒரு சிலர் இந்த ஜெபம் பண்றவங்க பாரப்பட்டு ஜெபம் பண்ணுவாங்க. அந்த பாரம் எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. நிறைய பேர் பாரப்பட்டு ஜெபம் பண்ணுவாங்க. குடும்பத்தில் 1008 பிக்கல் புடுங்கல் இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா வேற எதுக்காக பாரப்பட்டு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருப்பான். அப்போ எதற்காக பாரப்படணுன்ற அந்த ஒரு வித்தியாசமே இல்லாமல் என்ன ஆயிடுச்சுங்க, இன்னைக்கு போயிடுச்சு. நான் ஜெபிக்கிறவங்களுக்கு நான் வந்து குறை சொல்லலைங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் ஜெபிக்கிறவங்கள குறை சொல்லலை. ஆனால் நம்ம எதற்காக பாரப்பட வேண்டும் என்பதை அறிந்திருக்க வேண்டும். இப்போ மோகன் லாசரஸ் தேசத்துக்காக பாரப்பட்டு ஜெபிக்கிறாருன்னா அது அவருடைய பாரம். அவர்கிட்ட இருந்து நான் அநேகருக்கு அந்த பாரம் போகுது. ஆனால் குடும்பத்தில் ஒழுக்கம் இல்லாமல் நான் மோகன் லாசரஸ் ஜெபத்தை கேட்டுக்கிட்டு நான் பாரப்பட்டு தேசத்துக்காக ஜெபிச்சு என்ன பிரயோஜனம்? அந்த பாரம் என்னுடைய சுமைக்கு அரிதான ஒரு பாரம், அது லகுவான பாரமாக இருக்காது. மோகன் லாசரஸ்ட்ட கேட்டிங்கன்னா அவர் சொல்லுவார், ஆமாங்க எனக்கு இந்த பாரம் எப்படிப்பட்ட பாரம்? லகுவான பாரம். ஏன்னா இந்த பாரம் என் மேலே யார் வச்சா? ஏசப்பா வச்சார். ஏசப்பா வைக்காத ஒரு பாரத்தை நீங்களும் நானும் சுமந்தா அது தேவையில்லாத ஒரு பாரம். அந்த பாரத்தை சுமக்க வைப்பது எது? தேவையில்லாத சத்தங்கள், தேவையில்லாத உலகத்தின் சத்தங்கள். தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒழுக்கம் இருக்காது, ஆனால் மற்றவனுக்கு பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருப்பான். தனிப்பட்ட வாழ்க்கையில் கீழ்ப்படிதல் இருக்காது, கீழ்ப்படிதலை பற்றி போதித்து கொண்டிருப்பான். இதுதான் தேவையில்லாத பாரம். ஸோ நான் ஜெபிக்கிற பாரத்தை பற்றி நான் பேசலை. பாரப்படுவது நல்லது, ஆனால் உங்களுக்கான பாரம் என்னவென்பதை அறிந்து கொள்ளுங்கள். ஏன்னா அந்த பாரம் யாரு டிசைட் பண்றா? ஏசப்பா டிசைட் பண்ணி அதை என்ன பண்றாரு? நம்மளுடைய கழுத்து மேல வைக்கிறார். அது வச்சா நம்ம அவரை ருசி பார்த்ததுனால அவருடைய சத்தத்தை கேட்பது நமக்கு எப்படி இருக்கும்? இனிதான ஒரு காரியமா இருக்கும். அல்லேலூயா. எப்படி இருக்குங்க? இனிதான ஒரு காரியம். ஸோ ரெண்டாவதா நம்ம பார்த்தோம். அப்போ தேவனுடைய சத்தம் என்ன ஆகுதுங்க? நம்மை விடுதலை ஆக்குதுன்னு பார்த்தோம். முதலாவது என்ன சொன்னேன்? தேவனுடைய சத்தம் எப்படி இருக்குன்னு சொன்னேன்? மென்மையாக, அது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அடுத்து ரெண்டாவது என்ன சொன்னேன்? தேவனுடைய சத்தம் விடுதலையை கொடுக்கும்னு சொன்னேன். அடுத்து மூன்றாவதா, தேவனை நாம் உண்மையாய் தேடும் பொழுது அவருடைய சத்தத்தை நாம் கேட்க முடியும். மூணாவது பாயிண்ட், தேவனை உண்மையாய் தேடும் பொழுது. சரி, இப்போ நான் ஏன் இதை நான் சொல்றேன்? தேடும் போது நல்லா கவனிக்கணும். எல்லாரும் என்னைய பாருங்க, கவனிக்கணும். இப்போ தேவனை உண்மையா தேடணும்னு நான் ஏன் சொல்றேன்? ஏன்னா நம்மளுடைய இருதயம், உன்னுடைய டிசைன் பை நேச்சர், சுயம், நம்முடைய மாம்சம் வந்து பை டிஃபால்ட் என்ன பண்ணாதுன்னா தேவனை தேடாது. அது என்ன பண்ணுன்னா உலக கவலைகளினாலே தான் அந்த இருதயம் நிரம்பி கிடக்கும். பாரமாக நிரம்பி இருக்கும், கவலையாக நிரம்பி இருக்கும். சரீரத்தில் இருக்கிறதான வேதனைகளையும் குறைவுகளையும் பார்க்கும்போது மனசில் என்ன வந்துடும்? பாரம் வந்துடும். நேற்று முந்தின 2 நாளும் போய் திவ்யாக்காவை பார்த்தேன். அவங்களுக்காக ப்ரே பண்ணோம் இல்லைங்களா? ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. தேவன் அவங்களுக்கு நல்ல ஒரு விசுவாசம். அவங்கள எப்படி இருப்பாங்கன்னு தெரியலையே, பாவம் பிள்ளைங்க வேறு இருக்கிறாங்க. அந்த அக்கா நான் வீட்டுக்காக நிறைய காரியங்களை செய்வாங்களே, அந்த அக்கா ரொம்ப உடஞ்சி போயிருப்பாங்கன்னு நினச்சிட்டு ரொம்ப கவலைப்பட்டுட்டு போனேன். ஆனால் அப்படியே தலைகீழாக இருந்தது. அந்த அக்கா பயங்கர விசுவாசமாக இருந்தாங்க. கடைசியாக போகும்போது, தம்பி விசுவாசத்திலிருந்து நான் குறைஞ்சிடக்கூடாதுன்னு ஜெபம் பண்ணுங்க, நான் விசுவாசத்தில் வளரணும் அப்படின்னாங்க. அப்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அப்போது நான் அவர்களை உயர்த்தி, நான் அவங்கள புகழ்ந்து நான் பேசலை. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், உலகத்தினுடைய அநேக காரியங்கள் அது என்னவா மாறிடுதுங்க? பாரங்களாக நமக்குள்ள வரும் பொழுது தேவனை தேடுவதை நம்ம என்ன பண்ணிடுறோம்? நிறுத்தி விடுகிறோம். தேவனை தேடினா தானே தேவ சத்தத்தை கேட்க முடியும். நம்ம பாட்டுக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல இருந்துக்கிட்டு ஆண்டவர் என்கிட்ட பேசணும்னா எப்படி பேசுவார்? பேச மாட்டார். அவர் பேசுறதும் கேட்காது, அப்படியே அவர் பேசினாலும் கேட்காது. சில இடங்களிலே அவர் இடி முழக்கத்தில் பேசினாருன்னு இருக்கு. பழைய ஏற்பாட்டில் யாத்திராகமத்தில் பார்க்குறோம், சீனாய் மலையில் தேவன் இறங்கினார். எப்படி இருந்ததுங்களா? இடி முழக்கம் மாதிரி பேசினார். அது அப்போ. இன்னைக்கு ஆண்டவர் என்கிட்ட இடி முழக்கம், அந்த இடி முழக்கத்தெல்லாம் மாட்டோம்னா செத்து போயிடுவோம் நம்ம, அப்படிலாம் பேசினாருன்னா. இஸ்ரவேல் மக்கள் கிட்ட மாறி தேவன் நம்மகிட்ட பேசினார்னா என்ன ஆயிடுவோம் தெரியுங்களா? அவருடைய மகிமையில செத்துருவோம். ஏன்னா தேவன் சொன்னார், சீனாய் மலை ஓரத்துக்கு கூட என்ன பண்ணக்கூடாது, ஆடு மாடு கூட வரக்கூடாதுன்னு சொல்லியிருந்தார். அப்படிப்பட்டதான தேவ பிரசன்னம் அந்த இடி மின்னல்லாம் அவருடைய சத்தத்தில் வந்துச்சு.
அந்த சத்தத்தை இப்போ நம்மளால என்ன பண்ண முடியாதுங்க, யூ cannot bear it. நம்மளால அதை கேட்டுட்டு இருக்க முடியாது அந்த சத்தத்தை. நம்ம ரெவலேஷன்ல கூட வெளிப்படுத்தின விசேஷம், அவருடைய சத்தம் பெருவெள்ள இரைச்சல் போல இருந்தது. அப்படியே காதல இரைச்சலா இருந்தா எப்படி இருக்கும்? கோபம் வருமா இல்லையா? எந்நேரமும் காதல இரைச்சலாவே இருந்தா எப்படிங்க இருக்கும்? ஆமா. அப்போ அந்த மாதிரி ஆண்டவர் பேச மாட்டாரு. இனிமே ஆண்டவர் பேசுறதா இப்படி தான் பேசுவாரு, ஜென்டிலா தான் பேசுவார். ரெண்டாவது என்ன பார்த்தோம், எப்படிப்பட்டவங்க கிட்ட தேவன் பேசுவாரு, எப்படிப்பட்ட என்ன பண்ணுவாரு, தேவனுடைய சத்தம் விடுதலை கொடுக்கும்னு சொன்னேன். அடுத்து மூன்றாவதா, தேவனுடைய சத்தம் அவரை தேடுகிறவர்களுக்கு மாத்திரம் தான் கிடைக்கும். அவரை தேடுகிறவர்களுக்கு மாத்திரம். ஸோ இந்த நாட்களில் இந்த சுயமும் சாத்தானும் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, they are injecting impressions. அது சாத்தான் என்ன பண்றான்னா, நம்மளுடைய மைண்டுக்குள்ள இன்ஜெக்ஷன் போடுறான், ஊசி போடுற மாதிரி ஒரு சில காரியங்களை நினைவுகளை கொண்டு வந்து வச்சிடறான். அது எப்படி வருது? மனுஷன் பேசின வார்த்தை, நம்ம பார்க்குற காரியம், யூடியூப்ல பார்க்குற காரியம், இன்ஸ்டாவில் பார்க்குற ரீல்ஸ், எது வேணா இருக்கலாம். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு பேசுகிற சத்தம், உங்கள் மனைவி, உங்கள் கணவன், உங்கள் பிள்ளைங்க, உங்கள் அம்மா அப்பா அக்கா தங்கச்சி பஸ்ஸில் கேட்குற சத்தம், இது எல்லாமே நம்மளுடைய நினைவுகளிலே ஊசி செலுத்தப்பட்ட மாதிரி ஆயிடுச்சு. இப்போ இந்த சத்தத்தை எல்லாம் நீங்கள் தாண்டி யாருடைய சமூகத்தில் போய் உட்காரணும்? ஆண்டுடைய சமூகத்தில் போய் உட்காரணும். ஸோ அப்போ இந்த ஆண்டுடைய சமூகத்தில் போய் உட்காரணும்னு சொன்னா, உண்மையா அவரை தேடுகிற ஒரு இருதயம் நமக்கு வேண்டும். A heart that seeks him diligently. ரொம்ப உண்மையா அவரை தேடுகிற ஒரு சமூகம். இவங்க கிட்ட தான் ஆண்டவர் பேசுவார். என்கிட்ட ஆண்டவர் ஏன் பேச மாட்டேன்றாருன்னா, என்ன நீ நம்ம ஏன் என்ன பண்ணல, உண்மையா அவரை தேடல. ஒரு சிலர்லாம் வந்து வருவாங்க, ஒரு 10 நிமிஷம் உட்காருவாங்க, ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் எதுவும் பேசலங்க, நீங்க என்கிட்ட கேட்டு சொல்லுங்க அப்படின்னுவாங்க. 10 நிமிஷம் ஆண்டவர் பேசிடுவாரா? நம்ம மட்டும் உலக சத்தத்தை மணிக்கணக்காக உட்காந்து கேட்டுக்கிட்டு கிடப்போம். ஆனால் ஆண்டவர் மட்டும் என்ன பண்ணணும்? 10 நிமிஷத்தில் ஜெபம் பண்ணோன்னா 11வது நிமிஷத்தில் நமக்கு பதில் தரணும் டபால்னு. எவ்வளோ ஒரு அநியாயம் இல்லை? ஸோ 10 நிமிஷத்தில் ஜெபம் பண்ணி பதில் கிடைக்கிறது, இதெல்லாம் வேலைக்காகாத காரியம். அதெல்லாம் சாத்தியம் இல்லை. கிறிஸ்தவ வாழ்க்கையில் அது சாத்தியம் இல்லை. அது சும்மா, அது டுபாக்கூர் அதெல்லாம். அப்போது கர்த்தருடைய சமூகத்தில் உண்மையாய் டெலிஜென்ட்னு போட்டிருக்கேன். அந்த வேர்டு என்ன, டெலிஜென்ட்னா என்னன்னா, அப்படியே தரித்திருக்கிறோம். நான் காத்துக்கிட்டு ஆண்டவர் பேசுற வரைக்கும் நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்றோம் பார்த்தீங்களா? அந்த மாதிரி ஒரு நிலைக்கு நாம் மாறினால் ஒழிய, நாம் உண்மையாய் தேடினால் ஒழிய கர்த்தருடைய சத்தம் நமக்கு கேட்காது. ஒரு நாள் ஒரு குறிப்பிட்ட பாஸ்டருடைய ஒரு சாட்சியை நான் கேட்டேன். நல்லா கவனிங்க, இது உண்மையாக நடந்த ஒரு சாட்சி. பாஸ்டர் வந்து ஒரு இடத்திற்காக ஜெபித்து கொண்டிருந்தார். ஒரு சின்ன சர்ச்சு, சொந்தமான சர்ச்சு தான், ஆனால் சின்ன சர்ச்சு. மக்கள் ரொம்ப அதிகமாக வர ஆரம்பித்தாங்க. அதனால் கொஞ்சம் கட்டடத்தை இடித்து பெருசாக கட்டணும் அப்படின்னு நினச்சாங்க. ஆண்டவர் சமூகத்தில் காத்து ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தார். ஆண்டவர் பதில் சொல்கிற மாதிரி இல்லை. உடனே என்ன பண்ணுறாரு, யோசிக்கிறாரு, என்னடா இவ்வளோ ஜெபம் பண்ணுறோம், ஆண்டவர் வந்து நமக்கு ஒரு சர்ச்சு, நம்ம சொந்த வீடாக கட்ட போகிறோம், ஆண்டவருக்காக என்ன பண்ண போகிறோம், ஆலயம் கட்ட போகிறோம், இதுக்கே ஆண்டவர் பதில் தர மாட்டேன்றாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் உட்காந்து ஜெபம் பண்ணாராம். ஆண்டவர் பதிலே தரலையாம். உடனே இவருக்குள்ள ஒரு யோசனை ஒன்று வந்தது. பேசாம பக்கத்தில் இருக்கிறதான அந்த நிலம், அதெல்லாம் புறம்போக்கு நிலம், சரிங்களா? பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் புறம்போக்கு நிலம். அந்த நிலத்தை என்ன பண்ணிடலாம், சும்மா தானே கிடக்குது, புறம்போக்குன்னு என்னது, அது சும்மா நிலம், அது யாரும் கேட்க மாட்டாங்க. என்ன பண்ணிடலாம், புல்டோசர் விட்டு நிறைய விட்டு நம்ம என்ன பண்ணிவிடுவோம், நல்லா ஃபவுண்டேஷன்லாம் போட்டு நம்ம என்ன பண்ணிடுவோம், சொந்தமாக எடுத்து கட்டிடுவோம். வரிகிரிலாம் கட்டினதுக்கப்புறம் அது யாருக்கு சொந்தமாயிடும்? ஏங்க அப்படி தானேங்க, புறம்போக்கு நிலத்தில் வீடு கட்டி கொஞ்ச நாள் குடித்தனம் நடத்தினா என்ன ஆகிடும், நமக்கு சொந்தமாயிடும். இப்படி ஒரு யோசனை அவருக்குள்ளே வருதான். ஆனால் அவருக்குள்ள இன்னொரு பக்கம், இது நியாயமான ஒரு காரியமா, இது ஊழியக்காரனா, நான் சர்ச்சை கட்டுறவன் போய் புறம்போக்கு நேரத்தில் கட்டி இந்த மாதிரி சண்டை போட முடியுமா, இல்லை யாராவது வந்து கேட்டாங்கன்னா நான் என்ன பதில் சொல்றதுன்னு இன்னொரு பக்கம் ஒரு யோசனை. அப்போ ரொம்ப நாளாக இவர் இதுக்காக ஜெபம் பண்ணுறாரு, பதில் வரல. ஆனால் வர்ற எண்ணம்லாம் என்ன எண்ணம், பக்கத்தில் இருக்கிறதான புறம்போக்கு நிலத்தெல்லாம் ஆக்குப்பை பண்ணி புல்டோசர்லாம் விட்டு நிறவி, ஜேசிபிலாம் விட்டு நிறவி என்ன பண்ணிடலாம், கட்டடம் பெரிய கட்டடமாக கட்டிக்கலாம், யாரும் கேட்க மாட்டாங்க. சர்ச்சை கட்டணும் அவ்வளோதானே இல்லை. அப்போ ஆண்டவர் இவர் பெரிய சர்ச்சை கட்டினால பார்த்தோம், அப்பா சூப்பர்ப்பா, எனக்காக நீ என்ன பண்ணிட்ட, பெரிய சர்ச்சா கட்டிட்டேன்னு அங்கேருந்து என்ன பார்த்து கைத்தட்டலாம் கொடுக்க போறாரு, இல்லை பெரிய மகுடம் சூட்ட போறாரா பரலோகம் போனவொன்னே, ஒன்றும் இல்லை. அப்போ இவர் ஒரு நாள் ஆண்டோடைய சமூகத்தில் மனசு உடஞ்சி மனம் கசந்து அழுது இவர் ஜெபிச்சாராம்.
ஜெபிக்கும் போது ஆண்டவர் சொன்னாராம், என்னுடைய சத்தத்தை நீ கேட்க பழகுனியா? இவ்வளோ வருஷம் நீ ஊழியம் செய்கிற, ஆனால் ஏன் சத்தத்தை நீ என்ன பண்ணல? கேட்க பழகலை. ஏன் சத்தத்தை நீ கேட்க பழகி இருந்தனா இந்த சபையினுடைய வளர்ச்சி குறித்து நான் உனக்கு என்ன பண்ணியிருப்பேன்? சொல்லியிருப்பேன். அவர் மனம் கசந்து உடஞ்சி அழுது ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்து, ஆமாண்டவர் தேவையில்லாத நிறைய சத்தங்களை என்ன பண்ணிட்டேன்? கேட்டுட்டேன். இந்த ஆலோசனைலாம் யார் சொல்லியிருக்கிறா? போகிறவங்க வரவங்ககிட்டலாம் ஷேர் பண்ணியிருப்பார் இல்லையா? என்னத்தை பற்றி? சர்ச்சு கட்டணுங்கன்னு சொன்ன உடனே கூட இருக்கிறவங்க என்ன சொல்லியிருக்கிறான் ஆலோசனை? ஏங்க, பக்கத்தில் புறம்போக்குனால யாருமே எத்தனை வருஷமாக கிடக்குது, பொட்டல் கடை கிடக்குது, முள்ளு புதரும் முளைச்சி கிடக்குது. என்ன பண்ணுங்க? இடிச்சு சர்ச்சு இழுத்து கட்டுங்க, யார் கேட்க போறா? அப்படின்ற அநேக சத்தத்தை இவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? கேட்டிருக்கிறார். அந்த சத்தம் தான் ஜெபிக்கும் போதெல்லாம் என்னவா வருது? யோசனையா வருது. இதை தேவனுடைய சத்தமா நினைச்சுக்கிட்டு புறம்போக்கு நடத்துல போய் சர்ச்சை கட்டினா என்னத்துக்காக வருது? சாட்சியா இருக்குமா? இல்லை. ஸோ அப்போ அவர் ஆண்டவர் சத்தத்தை கேட்க நினைச்சார். அப்போ ஆண்டவர் சொன்னாராம், இந்த இடம் மாத்திரம்தான் உனக்கு. உன்னுடைய சபையிலிருந்து அநேக ஊழியர்கள் எழும்பி பல இடங்களுக்கு போய் அவர்கள் என்ன பண்ணுவாங்க? சபையை ஸ்தாபிப்பாங்க. நீ நினைச்சுக்கிற பெரிய சர்ச்சா இடிச்சு கட்டினா நிறைய பேர் வருவாங்கன்னு. நிறைய பேர் வர்றது ஊன் சர்ச்சுக்கு இல்லை, தேவனுடைய ராஜ்யத்துக்கு. ஊன் சர்ச்சுக்கு ஆளு சேர்க்கறதுக்காக உன்னை கூட்டிட்டு வந்து நான் உட்கார வைக்கல. நான் உன்னை தேவனுடைய ராஜ்யம் கட்டும்படி கூப்பிட்டேன். நீ அந்த வேலையை செய், என் சத்தத்தை கேளு, ஊழியர்களை எழுப்பும்படி ஜெபம் பண்ணு. அவர் ஜெபம் பண்ணார். வெகு சில வருடங்களிலே அநேக ஊழியக்காரர்கள் அந்த சபையிலிருந்து எழும்பினார்கள். இன்னும் அந்த சர்ச்சை அப்படியே தான் இருக்கு. அந்த சர்ச்சுக்கு அவர் தான் பாஸ்டர். ஆனால் இன்னைக்கு அந்த சபையிலிருந்து 15 ஊழியர்கள் எழும்பி 15 இடங்களிலே சபைகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இது ஒரு மிஷனரி சொன்ன ஒரு சாட்சி, மிஷனரி பாஸ்டர் ஒருத்தர் சொன்ன சாட்சி. ஸோ நான் ஏன் சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி உலக சத்தம் நமக்குள்ள பயங்கரமான நினைவுகளை போட்டுடும் போது நம்ம உட்காந்து ஜெபிக்கும் போது அந்த நினைவுகள் தான் எப்படி இருக்கும்? மேலோங்கி நிற்கும். அதை நம்ம கர்த்தருடைய சத்தம் கேட்டுக்கிட்டு என்ன பண்ணிடுவோம்? போய்கிட்டு இருப்போம். அப்போ உண்மையாய் தேடுகிற ஒரு இருதயம் இல்லாமல் மெல்லிய தேவனுடைய சத்தத்தை நம்மால கேட்க முடியாது. ஹல்லேலூயா. அடுத்தது இப்போ 3 காரியம் சொன்னேன். முதலாவது என்ன சொன்னாங்க? கர்த்தருடைய சத்தம் எப்படி இருக்கும்? ஜென்டிலா இருக்கும், ரொம்ப அமைதலா, அப்படி அழகா அவர் பேசுவார். 2வதா கர்த்தருடைய சத்தம் விடுதலையை கொடுக்கும்னு சொன்னேன். 3வதா காத்திருக்கிறவர்கள், தேவனை அதிகமாய் தேடுகிறவர்களுக்கு கர்த்தருடைய சத்தம் உண்டாகும். 4வதா கர்த்தருடைய சத்தம் சத்தியத்திற்கு முரண்பாடாக இருக்காது. God's voice doesn't contradict with God's truth. கர்த்தருடைய சத்தம், திரும்ப சொல்றேன், கர்த்தருடைய சத்தம், கர்த்தருடைய சத்தியம், அதாவது வார்த்தைக்கு ஒருபோதும் எப்படி இருக்காது? முரண்பாடா, எதிர்மறையாக இருக்கவே இருக்காது. நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி நாட்களிலே நம் கர்த்தருடைய சத்தத்திற்காக நாம் ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது பிசாசு நமக்குள்ள சொல்ற ஒரு காரியம் என்ன தெரியுங்களா? நீ தகுதி இல்லாதவன், நீ ஒன்றுத்திற்கும் உதவாதவன். ஊழியத்துக்கு நான் வந்த புதுசில் எனக்குள்ள இந்த சத்தம் நிறைய கேட்கும். நான் உங்களுக்கு ஒரு டெஸ்டிமனியாக சொல்கிறேன், நல்லா கவனிங்க. ஊழியத்துக்கு வந்த புதுசில் இந்த மாதிரி எனக்கு சத்தங்கள் கேட்கும். யூ ஆர் நோ குட், உனக்கு ஒன்றுமே இல்லை. சும்மா ஏதோ கீபோர்டு வாசிக்க தெரிஞ்சா நீ ஊழியக்காரனா? பாட்டு பாடினா நீ ஊழியக்காரனா? ஏதோ சும்மா 4 வசனம் சொல்லிட்டா நீ ஊழியக்காரனா என்று சொல்லி நம்மளுடைய வாழ்க்கை, நம்மளுடைய பர்பஸ், நம்ம சாதிக்க வேண்டிய நோக்கத்தை போக முடியாத அளவிற்கு நமக்குள்ளாக இருந்தே பிசாசு என்ன பண்ண வந்துறீங்களா? கேள்விகளை எழுப்பி கொண்டிருப்பான். அது பிசாசுன்னு சொல்ல முடியாது. ஒரு சில நேரங்கள் பிசாசா இருக்கலாம், ஒரு சில நேரங்கள் நம்முடைய சுயமே நமக்கு தேவனுடைய சத்தத்திற்கு விரோதமான கேள்விகளை எழுப்பி கொண்டிருக்கும். ஏன்னா சுயத்தில் நம்ம நிறைய மெமரிஸ் இருக்கு, நிறைய நினைவுகள் இருக்கு, தேவையில்லாத நினைவுகள். இது என்ன பண்ணுதுங்க? தேவனுடைய சத்தத்திற்கு எதிர்கேள்விகளை நம்மிடத்திலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கும். ஆனா ஒரு நாள் ஒரு அருமையான ஒரு தேவ மனிதனுடைய சாட்சி, பிரசங்கத்தை நான் கேட்டேன். ஸ்டான்லின்னு சொல்லிட்டு ஒரு அங்கிள் வெள்ளூர்ல இருக்காங்க. அவருடைய சாட்சி ஒரு நாள் சும்மா எதேச்சியா நான் கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது, திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி நான் கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது, நான் வேற எதுக்கோ கேட்டுக்கிட்டு இருந்தேன். திடீர்னு அந்த மெசேஜ் கேட்கும் போது அப்போ தேவனுடைய ஆவியானவர் அந்த வார்த்தைகள் மூலமா என்னோட பேசினார். அப்போ இந்த உள்ளிருந்து கேட்கிற சத்தத்தை வச்சு நீ யாருன்றதை நீ என்ன பண்ணாத, முடிவு பண்ணாத. கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார்ந்து ஆண்டவர் உன்னை குறித்து என்ன சத்தம் கொடுக்க, ஆண்டவருடைய சத்தம் உன்னை பற்றி என்ன சொல்லுது, ஆண்டவருடைய வார்த்தையிலிருந்து கர்த்தருடைய சத்தம் உன்னை குறித்து என்ன சொல்றதுன்றத வேறுபடுத்தி பார்க்கலன்னு சொல்லி சொன்னா, மற்ற கேள்விகள், மற்ற எழுப்புகிற எதிர்மறையான சத்தங்களுக்கு நம்ம என்ன பண்ணிடுவோம்? நம்ம கீழே விழுந்து அழிந்து போய் விடுவோம்.
ஸோ இந்த நாட்களில் பிரியமானவர்களே, நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால், இந்த மாதிரி சத்தியத்திற்கு எதிர்மறையான சத்தங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அதனால தான் கர்த்தருடைய சத்தத்தை நம்மளால் கேட்க முடியல. ஒரு எக்ஸாம்பிள், சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். கல்யாணம்னு வரும்போது இந்த அன்பிலீவரை, அதாவது அவிசுவாசியை போய் கல்யாணம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்க சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தங்க கிறிஸ்தவங்க, அவங்க ஒரு அவிசுவாசியை கல்யாணம் பண்ணாங்க. அப்போது விசுவாசின்றீங்க, அவிசுவாசியை கல்யாணம் பண்ணுறாங்கன்றீங்க, இது எப்படி அப்படின்னா அதுக்கு ஒரு வசனம் சொல்கிறாங்க. பவுல் ஒரு இடத்துல சொல்லியிருப்பார், உன்னுடைய கணவன், ரட்சிக்கப்பட்ட மனைவி கணவன் அவிசுவாசியாக இருந்தால் என்ன பண்ணுங்க, நீங்கள் உங்களுடைய பரிசுத்தத்தினால ரட்சிப்பினால உங்களுடைய கணவன் என்ன பண்ணலாம், ரட்சிக்கலாம், ஆதாயப்படுத்தலாம் அப்படின்னு இருக்கும். ஆனால் அது எப்போ? கல்யாணத்துக்கு அப்புறம். கல்யாணத்துக்கு அப்புறம் ரட்சிக்கப்பட்டு பெண் மட்டும் ரட்சிக்கப்பட்டிருந்தா கணவன் என்ன பண்ணலாம், பரிசுத்தத்தினால கண்ணியத்தினால ஜெபத்தினால கணவனை ஆதாயப்படுத்தலாம்னு போட்டிருக்கு. நம்ம ஆளுங்க கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடியே அந்த வசனத்தை எடுத்துக்கிட்டு பாருங்க, பவுல் என்ன சொல்லியிருக்கிறாரு, நீங்க அங்க அவிசுவாசியோடு விசுவாசி பிணைக்கப்படாது இருப்பாங்க, அங்க அப்படி சொல்லுது பாருங்க. இதே பவுல் என்ன சொல்றாரு, இங்க என்ன சொல்லிட்டாரு, ஆமா நீ கணவன் ரட்சிக்கப்படலனா பரவாயில்ல, நீ ரட்சிக்கப்பட்டிருந்தா போதும், நீ என்ன பண்ணு, பக்தியில இருந்து விசுவாசத்துல அவரை கொண்டு வா. சரிங்க, அப்படியே இருந்தாலும் இது வரைக்கும் ஏன் முன்னாடி சேலஞ்ச் விட்டாங்க, ஒருத்தங்க கூட பரிசுத்தத்துல தன்னுடைய கணவனை ரட்சித்ததே கிடையாது. ஏன்னா அந்த மாதிரி சால்வேஷன் டாஸ்க்கை ஆண்டவர் நம்ம கையில் கொடுக்க மாட்டார், கல்யாணம் பண்ணி உன் புருஷனை ரட்சிக்கிறதுக்கு. இது என்ன சுவிசேஷ ஊழியமா? கல்யாணம்ன்றது என்ன சுவிசேஷ ஊழியமா? ரட்சிக்கப்படாத ஒரு புருஷனை கல்யாணம் பண்ணிட்டு அவர் ரட்சிப்புக்குள்ள நடத்துறது. சுவிசேஷ ஊழியம்லாம் ஆண்டவர் கல்யாணத்திலாம் செய்ய மாட்டார். அது துணிகரமான பாவம். அவிசுவாசியை மணந்து கொள்வது துணிகரமான பாவம். எனக்கு தெரிஞ்ச ஒரு பாஸ்டருடைய பையன், நான் ஒரு குறிப்பிட்ட ஒரு மீட்டிங்கில் அவனை சந்திக்க நேரிட்டது. அவன் என்னோடு சொன்னான், அண்ணே இந்த மாதிரி நான் எனக்காக ஜோம் பண்ணுங்கன்னு ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்தான். எதுக்காகன்னு சொல்லவே இல்லை. நான் பாஸ்டர் பையன், பைபிள் காலேஜ்லாம் படிச்சிருக்கிறான், ஆனால் லவ் பண்ணுறது ஒரு இஸ்லாமிய நம்பிக்கையுடைய பெண். ஆனால் அந்த பொண்ணு ரட்சிக்க பண்ணணும்னு ஜோம் பண்ணுங்கண்ணே அப்படின்னு. தம்பி என்கிட்ட நீ பேசாது இனிமேட்டு, நான் சேட்டை டிஸ்கண்டினியூ பண்ணிட்டேன். கெஞ்சிக்கிட்டே இருக்கான், நான் ப்ளீஸ் ஹெல்ப் மீ. நான் எப்படிடா ஜோம் பண்ண முடியும்? உன் ஆதாயத்துக்காக அவர் ரட்சிக்க பண்ணணுமா? எங்க போட்டிருக்கு பைபிள்ல? அவங்க சொல்ற வசனம் கான்டெக்ஸ்ட் வேற. ஆனா நம்ம என்ன பண்றோம்? இதுதான் சத்தியத்திற்கு முரண்பாடான சத்தத்தை கேட்கிறது. இந்த சத்தம் துணிகரமான பாவமாய் மாறி நம்மை பாதாள குழியில நம்மளை கொண்டு போய் விடுற வரைக்கும் விடாது. அந்த சத்தம் குடஞ்சிக்கிட்டே இருக்கும் மண்டைக்குள்ள. ஸோ ப்ளீஸ், நமக்கு தெரிஞ்சவங்க யாராவது அவிசுவாசிகளோடு கூட அந்த நுகத்தில் இணைக்கப்படுறாங்கன்னு சொன்னால் பிரேக் இட், அதை உடைக்கும்படி ஜோம் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவதா அவங்க உடைக்கப்படும்படி, இல்லை நீங்களே அந்த மாதிரி தெரியாமல் இருக்கிறீங்களா, ஜோம் பண்ணுங்க. ஆண்டவரே எனக்கு இந்த உணர்வை தாங்க, நான் இந்த நுகத்திலிருந்து வெளியே வரணும், இந்த மாதிரி சத்தம் எனக்கு கேட்கிறது, இந்த மாதிரி நான் வசனத்தெல்லாம் வச்சு நானே காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறேன். ஒரு நாளும் தேவ சத்தியத்திற்கு எதிர்மறையான காரியத்தை சொல்லவே சொல்லாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராக இருந்தாலும் சரி, அந்த காரியத்தை உடைச்சு நம்ம ஜோம் பண்ணோம். அப்போ அந்த தம்பிக்காக நான் ஜோம் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் சொன்னேன், தம்பி அந்த ரிலேஷன்ஷிப் நான் அவர் ரட்சிப்புக்காக ஜோம் பண்ண மாட்டேன், ஆனால் நீ ரட்சிக்கப்படும்படி நான் ஜோம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவனுக்காக ஜெபிச்சேன். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பெங்களூரில் இருக்கான் அவன், கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஃபோன் பண்ணியிருந்தான், அண்ணே நான் அந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து வெளியே வந்துட்டேனே, ஆண்டவர் நான் வாழ முடியாதுன்னு நினச்சேன், ஆனால் தேவன் எனக்கு உதவி செஞ்சுருக்கிறாரு. இன்னைக்கு சரி எனக்கு அந்த பொண்ணை பார்த்தாலும் எனக்கு அதே ஞாபகமாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் வேலை செய்கிற இடத்த கூட எனக்கு சம்பளம் கம்மியானாலும் பரவாயில்லடா, நான் வேற இடத்துக்கு நான் வேலைக்கு போகிறேன்டான்னு வேலையெல்லாம் மாற்றிக்கிட்டு போயிட்டான். ஏன்னா வேலை செய்கிற இடத்துல தான் இருக்கிற பொண்ணு அந்த பொண்ணு. இப்போ பாருங்க, தேவனுடைய சத்தத்தை ஒரு மனுஷன் கேட்க ஆரம்பிக்கும் போது தேவனுடைய சத்தியத்திற்கு எதிர்மறையாக அவன் ஒரு நாளும் செய்ய மாட்டான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ ஒரு நாளும் அப்படி தேவ சத்தம் உங்களுக்கு வருதுன்னா அது கண்டிப்பாக எதோடு ஒத்து போகும்? தேவனுடைய வார்த்தையோடு அது ஒத்து போகும். அடுத்ததா இன்னும் 2 தான் இருக்கு, நான் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். அடுத்ததாக கர்த்தருடைய சத்தம் பாவத்தை குறித்து கண்டிப்பாக உணர்த்தும். God's voice convicts of our sins. கர்த்தருடைய சத்தம் பாவத்தை குறித்து நம்ம கண்டிப்பாக உணர்த்தும். ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? கர்த்தருடைய சத்தம்
எப்படி இருக்கும்? மெதுவாக இருக்கும். கர்த்தருடைய சத்தம் விடுதலையை கொடுக்கும். கர்த்தருடைய சத்தம் அவரை தேடுகிறவர்களுக்கு கிடைக்கும். நான்காவதா, கர்த்தருடைய சத்தம் சத்தியத்திற்கு எதிர்மறையா இருக்காது. கர்த்தருடைய சத்தம் பாவத்தை கண்டித்து உணர்த்தும். யோவான், நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான், எடுங்களேன். யோவான் 16வது அதிகாரம் 8வது வசனம். எடுத்துட்டீங்களா? சேர்ந்து வாசிக்கலாமா? அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார் என்று சொல்லி போட்டிருக்கிறது. He will convict the world regarding sin and righteousness and judgment. ஸோ இந்த நாட்களிலே கர்த்தருடைய ஆவியானவர் உணர்த்தும்படியாய், உணர்த்துதுன்னா சும்மா அப்படியே பொத்தாம்பதுவா போ இந்த மாதிரி பாவம் செஞ்சுட்டேன் மனம் திரும்பு, அது இல்லை. ஸ்பெசிஃபிக்காக நேற்று சாயங்காலம் 4 மணிக்கு இந்த விஷயத்தில், இந்த காரியத்தில் இவங்களோட நீ பேசும்போது இந்த வார்த்தை நீ சொன்னேன்னு சொல்லி ஆவியானவர் என்ன பண்ணுவார்? ஸ்பெசிஃபிக்காக அப்படியே பின் பாயிண்ட் பண்ண மாதிரி, பின்ன வச்சு குத்துற மாதிரி கரெக்டாக நீங்கள் பண்ண தப்பை மாத்திரம் உணர்த்துவார். அதுதான் ஆவியானவர். பொதுவாக ஆவியானவர் வந்து, டே நீ தப்பு பண்ணிட்ட போய் மனம் கசந்து அழுவுடா அப்படிலாம் சொல்ல மாட்டார். பண்ணுற ஒவ்வொரு தப்பையும் சுட்டி காமிப்பார். அதுதான் உணர்த்துது. அப்படி தானே போட்டிருக்குதுங்க. என்ன போட்டிருக்கு? பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அப்போ இந்த நாட்களிலே இந்த சுயமோ சாத்தானோ நமக்கு பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்தாது. அது குற்ற உணர்ச்சி தருமா? சுயம் இல்லை. ஏய் நீ செஞ்சது ரைட்டு, உனக்கு வந்து இப்படி உனக்கு எதிராக இவங்க இப்படி இந்த வார்த்தையை பேசினாங்க, அதுக்கு எதிராக நீ இந்த வார்த்தையை பேசினது சரி, அது மனசு சொல்லும். ஆனால் ஆவியானவர் சொல்வார், அவன் உன்னை என்ன ஏறணும் பேசினாலும் நீ என்ன பண்ணியிருக்கணும்? அவன்கிட்ட பேசியிருக்க கூடாது, நீ அவனை மன்னிக்கணுன்றது யார் சொல்லுவா? ஆவியானவர் சொல்லுவார். இப்போ பாருங்க, இந்த மாதிரி எதிர்மறையான காரியங்களை மாம்சமும் பிசாசும் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது நமக்குள் இருக்கும் ஆவியானவர் அதற்கு எதிராக சரியான வார்த்தைகளை அவர் நமக்கு போதித்துக் கொண்டிருப்பார். அப்போ இந்த நாட்களிலே நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், சில நேரங்களில் நம்ம கிறிஸ்தவர்களாக இருந்து தவறினாலும் நம்மை குற்றப்படுத்தும்படி வெளிப்படுத்தின விசேஷம் 12வது அதிகாரம் 10வது வசனத்தில் நம்ம அழகாக ஒரு வசனம் இருக்கு, அதை வாசிக்கலாமா? வெளிப்படுத்தின விசேஷம் 12:10. அப்பொழுது வானத்தில் ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரம் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான். பிசாசனுடைய ஒரு பேர் என்னதுங்க? குற்றம் சாட்டுகிறவன். நம்ம சுயமும் அதே தான். நம்மளே அப்படியே கில்ட்டுக்குள்ளே நம்ம அப்படியே ஒரு லூப் மாதிரி போட்டுரும். லூப் மாதிரி போயிட்டு திரும்ப சுற்றிக்கிட்டு வரணும், திரும்ப போயிட்டு ஜோம் பண்ணுற மாதிரி இருக்கும், திரும்ப ஒரு லூப்பில் வந்து மாட்டிக்கும். இப்படி அப்படியே லூப்பில் சுற்றிக்கிட்டே இருக்க வேண்டியதான். இல்லை, ஆவியானவர் என்ன பண்ணுவார்? கில்ட்டிலேருந்து நம்மளை வெளியே கூட்டிகிட்டு வருவார். குற்ற உணர்வுலேருந்து நம்மளை வெளியே கூட்டிகிட்டு வருவார். குற்றப்படுத்துகிறவன் பிசாசு, குற்றப்படுத்துகிறது நம்முடைய மாம்சம். ஆனால் ஆவியானவர் கண்டித்து உணர்த்தி அதிலிருந்து நம்மளை என்ன பண்ணுவார்? வெளியே கொண்டு வருவார். ஸோ நம்ம 5ஆவதாக பார்த்த காரியம் என்னது? கர்த்தருடைய சத்தம் பாவத்தை நமக்கு கண்டித்து உணர்த்தும். கடைசியாக கர்த்தருடைய சத்தம் குழப்பம் இல்லாததாக இருக்கும். God's voice does not confuse. நம்மை குழப்பவே குழப்பாது. அவர் ஒரு 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 அறிவுரை, ஒரு ஆலோசனை கொடுக்குறாருன்னா அது ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா ரொம்ப கிளீனாக இருக்கும். எப்படி இருக்குங்க? கிளீன்னா அதாவது என்னன்னா, இப்படி போகலாமா வேணாமா அப்படின்ற ஒரு யோசனைலாம் இருக்காது. ஓகே, இதில் நான் போகணும், நான் அதை செய்வேன். ஒரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்கிறேனே. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை நம்ம வாசிக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல், அதுக்கு முன்னாடி அவர் சவுலா இருந்தார். சவுலா இருக்கும்போது தேவன் அவர் எங்கே போகிற வழியில் அவரை தொட்டு ரசிக்கிறாரு? தமஸ்குவுக்கு போகிற வழியில் ரசிக்கிறார். ரசித்த உடனே அவன் கண்கள் குருடாயிடுது. குருடான உடனே ஒரு இடத்துல போய் உட்காந்துக்கிட்டு இருக்கிறான். உட்காரும் போது சவுலுக்காக ஜெபிக்கும்படி வேறொரு மனிதனுக்கு ஒரு கட்டளை பிறக்குது. அந்த மனிதன் பேர் என்னது? அனனியா. அந்த அனனியா கிட்ட ஆண்டவர் வந்து, அந்த அனனியா ஆண்டவர் கொடுக்குற கமாண்ட் நீங்கள் வாசிச்சு பாருங்களேன். வாசிக்கலாமா? அப்போஸ்தலர் 9 நம்ம படித்து முடிக்கலாம். 9:10-19. அப்போஸ்தலர் 9:10-19 வாசிக்கலாமா? தமஸ்குவிலே அனனியா என்னும் பேருள்ள ஒரு சீஷன் இருந்தான். அவனுக்கு கர்த்தர் தரிசனமாகி, அனனியாவே என்றார். அவன், ஆண்டவரே இதோ அடியேன் என்றான்.
சேர்ந்து வாசிக்கலாங்க. அப்பொழுது கர்த்தர், நீ எழுந்து நேர்த்தெரு எனப்பட்ட தெருவுக்கு போய் யூதாவின் வீட்டிலே தர்சு பட்டணத்தாகிய சவுல் என்னும் பேருள்ள ஒருவனை தேடு. அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். அனனியா என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் தன்னிடத்தில் வரவும் தான் பார்வையடையும்படி தன் மேல் கை வைக்கவும் தரிசனம் கண்டான் என்றார். அதற்கு அனனியா, ஆண்டவரே, அந்த மனுஷன் எருசலேமில் உள்ள உம்முடைய பரிசுத்தவான்களுக்கு எத்தனையோ பொல்லாங்குகளை செய்தான் என்று அவனை குறித்து அநேகரால் கேள்விப்பட்டிருக்கிறேன். இங்கேயும் உம்முடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற யாவரையும் கட்டும்படி அவன் பிரதான ஆசாரியர்களால் அதிகாரம் பெற்றிருக்கிறானே என்றான். அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாயிருக்கிறான். அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்றார். அப்பொழுது அனனியா போய் வீட்டிற்குள் பிரவேசித்து அவன் மேல் கையை வைத்து, சகோதரனாகிய சவுலே, நீ வந்த வழியிலே உனக்கு தரிசனமான இயேசுவாகிய கர்த்தர் நீ பார்வையடையும்படி பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படும்படிக்கும் என்னை அனுப்பினார் என்றான். உடனே அவன் கண்களிலிருந்து மீன் செதில்கள் போன்றவைகள் விழுந்தது. அவன் பார்வையடைந்து எழுந்திருந்து ஞானஸ்நானம் பெற்றான். பின்பு அவன் போஜனம் பண்ணி பலப்பட்டான். சவுல் தமஸ்குவில் உள்ள சீஷருடனே சில நாள் இருந்தான். போதும், கவனிக்கணும். இப்போ கவனிங்க, அனனியா கிட்ட ஆண்டவர் சொல்லும் போது, டேய் அந்த ரூமுக்கு போ, அந்த வீட்டுக்கு போ அப்படின்னு ஒரே இதான் இன்ஸ்ட்ரக்ஷனாக சொன்னார். இல்லை, அழகா தெரு நேம்லாம் சொல்றாரு. ஜிபிஎஸ்ஸே தேவையில்லை நமக்கு, ஜிபிஎஸ் மேப்லாம் தேவையில்லை. ஆண்டவர் என்ன பண்றாரு, நேர் தெருவுக்கு போ, அந்த இன்னாருடைய வீட்டுக்கு போ. இங்க போனீங்கன்னா அந்த சவுல் என்ன பண்ணிட்டு இருக்கிறான்னு கூட சொல்றாரு. சவுல் என்ன பண்ணிட்டு இருக்கிறான், அவங்க வந்து ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அவங்கிட்ட போய் என்ன பண்ணு, அவனை குறித்து பாருங்க, அனனியா என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் தன் இடத்தில் வரவும் தான் பார்வையிடும்படி தன் மேல் கை வைக்கவும் தரிசனம் கண்டார். அப்போ கண்ணு தெரியல அவனுக்கு, நீ அவன் மேல என்ன வைக்கணும், கையை வைக்கணும். கையை வச்சதுன்னா மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், இல்லையா? ஸோ பாருங்க, அனனியாக்கு கொடுக்கப்பட்ட அந்த தேவனுடைய சத்தம், காட்ஸ் வாய்ஸ், அது குழப்பம் இல்லாததா, ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா, அது சரியானதா, அந்த குறி தவறாததா, அதாவது அந்த அடி, ஒவ்வொரு அடிக்கு அடி என்ன செய்யணும் அப்படின்றத ஆண்டவருடைய சத்தம் என்ன பண்ணுதுங்க, தெளிவாக அனனியாக்கு கற்றுக் கொடுத்தது. அதன்படி செய்தான். என்னாச்சு, சவுல் என்னவா மாறினாரு, பவுலாய் மாறி ஞானஸ்தானம் பெற்றார் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, கர்த்தருடைய சத்தம். நான் சொன்ன அந்த சம்பவத்தை மறந்துடாதீங்க. ஹெட்ஃபோனு, ஃப்ளைட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒழுங்கா அந்த சத்தத்தை கேட்கலனா கீழே விழுந்து அடியெல்லாம் படாது, மரணம் தான், அகால மரணம் அடைந்தார். கர்த்தருடைய சத்தத்தை கேட்கலனா அகால மரணம் அடைந்தார். நீங்க எச்சரிப்பா எடுத்துக்கிட்டாலும் சரி, நீங்க காமெடியா எடுத்துக்கிட்டாலும் சரி, இது தேவனுடைய வார்த்தை. கர்த்தருடைய சத்தத்தை கேட்க பழகுங்க. கர்த்தருடைய சத்தம், சும்மா நிறைய பேர் ஜோம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, ஆனா அமைதல்ல உட்காந்து கர்த்தர் சத்தத்தை கேட்க மாட்டாங்க. ஒரு மணி நேரம் ஜோம் பண்ணா 3/4 மணி நேரம் துதிக்கலாம். 1 மணி நேரமும் துதிச்சுட்டு எந்திரிச்சு சோத்திரம் அல்லேலூயான்னு வரக்கூடாது. ஆண்டவரை துதிச்சு பாடினதுக்கு அப்புறம் ஒரு 1/4 மணி நேரம்னாச்சும் அமைதல்ல உட்கார்றதுக்கு ஒரு டைம் வேணும். அந்த அமைதலான நேரத்தில் தான் என்ன பண்றான் பிசாசு, பலவிதமான யோசனையை கொண்டு வந்து மைண்ட்ல போடுறான். அப்போ ஜெபிக்கிறதுக்கு முன்னாடியே ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் மைண்டை சுத்தம் பண்ணணும். என் மூளை என்ன பண்ணுங்க, ஆண்டவரே சுத்திக்கிறீங்க, நான் ஜோம் பண்ண போறேன், ஜோம் பண்ணிட்டு உங்க சமூகத்தில் நான் காத்திருந்து உங்க சத்தத்தை நான் என்ன பண்ண போறேன், கேட்க போறேன். அந்த வெயிட் பண்ற நேரத்தில் பிசாசு என்ன பண்ணக்கூடாது, எனக்குள்ள சிந்தனைகளை யோசனைகளை என்ன பண்ணக்கூடாது, போடக்கூடாது. கண்டிப்பா நீங்க கேளுங்க, ஆண்டோட சத்தத்தை நிச்சயமா நீங்க கேட்பீங்க. அது தெளிவான மனுஷன் பேசுற சத்தமா இருக்கலாம், அப்படிதான் பேசணும்னு நான் சொல்லலை. வார்த்தையிலிருந்து அவர் பேசலாம், பாடல்கள் வழியாக பேசலாம், தீர்க்க தரிசன வார்த்தைகள் மூலமா பேசலாம். உங்க வீட்டில் இருக்கிற குழந்தையிலிருந்து ஆரம்பிச்சு எதுல வேணா கர்த்தருடைய சத்தம் நமக்கு கேட்கும். அவர் தூணிலும் இருக்கிற துரும்பிலும் இருக்கிற கடவுள் கிடையாது, ஆனா ஜீவனுள்ள தேவன். அவர் பேசுகிற, அவர் அவருடைய வாயில ஜீவனுள்ள வார்த்தைகள் இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப அவர் ஹெட்போன்ல பேசினார்னா அந்த வண்டி, அந்த ஃப்ளைட் எங்க போய் ரீச் ஆகணும்னு தான் அவர் நினைக்கிறாரு, சேஃபா தரை இறங்கணும்னு அவர் நினைக்கிறாரு. ஆனா நானே பதட்டத்தில் இருக்கிறேன், நானே குழப்பத்தில் இருக்கிறேன், நீங்க மெதுவா பேசிட்டு இருந்தீங்கன்னா எனக்கு எப்படி கேட்கும் இருந்தானா அப்படியே போக வேண்டியதான். ஆனா அந்த பதட்டத்திலையும் பொறுமையா இருக்க பழகி கொள்ள வேண்டும், அமைதல் இருக்க பழக வேண்டும். அந்த அமைதல்ல வர்ற தேவையில்லாத எண்ணங்களை ஒவ்வொரு நாளும் அந்த அரணை உடைச்சி ஜோம் பண்ணணும். ஆண்டவரே, நான் உங்க சமூகத்துல உங்க சத்தத்தை கேட்கும்படி காத்திருக்கும் பொழுது வர்ற தேவையில்லாத எண்ணங்கள் என்ன ஆகணும், என்னுடைய மூளை பகுதியை விட்டு வெளியே போகணும்.
எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணி கேளுங்க, நிச்சயமா தேவன் உங்களோடு பேசுவார். ஹல்லேலூயா. நம்ம யாவரும் எழுந்து நிற்போமா? ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம். இன்னைக்கு தேவனுடைய சத்தம் உங்களுக்கு எச்சரிப்பாய் வந்திருக்கிறது. எவ்வளோ தாட்டி தேவனுடைய சத்தத்தை நீங்க கேட்க மறுத்திருக்கலாம். ஆனா இன்றைக்கு தேவனுடைய சத்தம் உங்களுக்காக தான் உங்களுக்காக பிரத்யேகமா வருகிறது. தயவு செய்து அவருடைய சத்தத்தை கேளுங்க. அழிவுக்குள்ள போயிடாதீங்க. அழிவு மிகவும் சமீபமா பிசாசு வச்சிருக்கிறான். நமக்கான பெரிய பெரிய கண்ணிகளை வைத்திருக்கிறான். நம் விழும்படி பெரிய குழிகளை அவன் வெட்டி வைத்திருக்கிறான். தெரிந்தே போய் காலை அந்த குழியில விட வேண்டாம். தெரிந்தே போய் அந்த கண்ணியில நம்ம காலை வைக்க வேண்டாம். கர்த்தருடைய சத்தத்தை கேட்போம். அவர் ஒவ்வொரு அடியும் எந்த காலை எங்க வைக்கணும்ன்றது முதற்கொண்டு அவர் நமக்கு போதிக்கிற தேவனா இருக்கிறார். அதுதான் அவருடைய சத்தம், மெல்லிய சத்தம். காத்திருப்போம். ஜெபத்துல காத்திருந்து அவருடைய சமூகத்தில் அவருடைய சத்தத்தை கேட்கறதுக்கு இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. இன்னைக்கு நான் 6 காரியங்களை சொன்னேன். முதலாவது, கர்த்தருடைய சத்தம் ஜென்டிலா, ரொம்ப சாஃப்டா, மெல்லியதாக இருக்கும் என்று சொல்லி. அடுத்து, இரண்டாவதா, கர்த்தருடைய சத்தம் விடுதலையை தரும். மூன்றாவதா, உண்மையாய் அவரை தேடுகிறவர்களுக்கு கர்த்தருடைய சத்தம். நான்காவதா, கர்த்தருடைய சத்தம் சத்தியத்திற்கு முரண்பாடாக இருக்காது. அடுத்ததாக, ஐந்தாவதா, கர்த்தருடைய சத்தம் பாவத்தை கண்டித்து உணர்த்தும். ஆறாவதா, கர்த்தருடைய சத்தம் குழப்பம் இல்லாததாய் நம்மை தெளிவான பாதையில நடத்தும். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். அன்பும் இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, கிருபையான இந்த நல்ல நேரத்திற்காக உமக்கு நன்றி. இந்த நாளிலே நீர் எங்களோடு பேசின இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தை சத்தியம். அந்த வார்த்தைகள் எங்களோடு கூட பேசுனீங்க, உமக்கு நன்றி. இந்த நாளிலும் ஆண்டவரே, இந்த கர்த்தருடைய சத்தத்தை கேட்கறத குறித்து நாங்கள் கவனித்தோம். கர்த்தருடைய சத்தம்ன்றது ரொம்ப எவ்வளோ அவசியமானதுன்றதை நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னு சொல்லி சொன்னால், கர்த்தருடைய சத்தத்தை நாங்கள் கேட்காத பட்சத்தில் நிச்சயமாய் அழிவுக்குள்ளாக நாங்கள் போயிடுவோன்றதை நாங்கள் உணர்ந்தோம். எங்களுடைய கால்களும் எங்களுடைய வாழ்க்கை முடிவுக்கு வரும்படி கண்ணிகளையும் குழிகளையும் வெட்டி வைத்திருக்கிற பிசாசனுடைய தந்திரத்தில் நாங்கள் சிக்கிக்கொள்ளாதபடி எங்கள் கால்களை தப்புவியும், எங்கள் கால்களை தப்புவியும், எங்கள் வாழ்க்கையை தப்புவியும். எங்கள் பிள்ளைகள், சொல்லுங்க, எல்லாரும் பாரப்பட்டு ஜெபிப்பீங்களா? ஒரு நிமிஷம். நம்ம எல்லாரும் நம்முடைய பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். நம்முடைய எதிர்காலத்திற்காக, தொழிலாக இருக்கலாம், திருமணமாக இருக்கலாம், படிப்பாக இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். ஆண்டவரே, எங்கள் பிள்ளைங்க உங்களுடைய சத்தத்தை கேட்குறவங்களா இருக்கணும். எங்கள் சபையில் இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரும் உங்கள் சத்தத்தை கேட்குறவங்களா இருக்கணும். ஆண்டவரே, தெரிந்தே போய் கால்களை ஆண்டவரே பாதாளத்திலோ குழியிலோ கண்ணியிலோ தன்னுடைய கால்களை வைத்து விடாதபடிக்கு உம்முடைய மெல்லிய சத்தத்தை கேட்கிற ஒரு அனுபவத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு தாங்க. எந்த காரியம், எந்த சத்தம் யாரிடத்திலிருந்து வருகிறதான அந்த வேறுபடுத்தல், அந்த டிசர்ன்மெண்ட், அந்த பகுத்தறிவு நம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் தருவீராக. இந்த நாளில், இந்த வார்த்தை நாளில் எங்களோடு பேசினதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தை சத்தியம், பொய்யுரையாத வார்த்தைகளினால் எங்களோடு நீர் பேசினதற்காக நன்றி. நீங்க உயர்ந்திருங்க. துதி கனமகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய காவலும் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென்.